जय श्री राधा माधवा की जय। मंगलाचरण। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मायं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपं साक्षादातं सहगणा रघुनाथान्वितं तं सजीवम् चाद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगणा ललिता श्रीविशाखान्वितां च हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगद्पते गोपेशा गोपिका कांद राधा कांद सप्त कांचन गौरी राधे वृंदावनेश्वरी वृषभानु देवी प्रणमामि। वंशाकल्पदर्भ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्नि गौरतिसे नमः। जय श्री कृष्ण चैतन्य ओ नित्यानंद शिवाशदि गौरभक्त वृंद श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ओ नमो भगवते वासुदेवाय ओ नमो भगवते वासुदेवाय ओ नमो भगवते वासुदेवाय आनन्दलीलामय विग्रहाय हेमावदिव्यो चैव सुन्दराय तस्मै महाप्रेमो रसप्रदाय चैतन्यचन्द्राय नमो नमस्ते चैतन्यचन्द्राय नमो नमस्ते चैतन्यचन्द्राय नमो नमस्ते। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं श्रीगुरो दिनदारिणी। जय जगन्नाथ बलदेव सुपुत्र महारानी करुणम जय श्री राधा गोपाल जी करुणम जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभुणम जय श्री रूप रघुनाथ करुणम जय श्री प्रभाதி மகாராஜ் கருணும் என் குருநாத கருணும்। தொடர்ந்து நம்ம வந்து சைத்தன்ய சரிதாமஸ்காரம் பண்ணிப்போம். கிளாஸ் வந்து கூடிய அனைத்து பக்கத்துக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும். ஓகே, மீண்டும் நம்ம வந்து சைத்தன்ய சரிதாமஸ்காரம் கவனிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம புது அத்தியாயம் 2. ஓகே, சைத்தன்ய சரிதாமிர்தா ஆதி லீலா அத்தியாயம் 2. ஓகே, சாப்டர் 2. அது போறதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து இந்த சாப்டர் 2 என்னதுன்னு சொல்லி ஒரு சம்மரி கொடுத்துருக்காங்க. அதை படிச்சுட்டு நம்ம போவோங்க. இந்த அத்தியாயம் 2 தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு புருஷோத்தமராகிய முழு முதற் கடவுள். வாட் இஸ் இங்கிலீஷ்? ஸ்னேகம் எனிதிங்? எனிவன்? ஸ்னேகம் இருக்காங்களா?
Yeah. Yeah, what is English வந்துச்சு? Sri Chaitanya Mahaprabhu, the Supreme Personality of Godhead. ஓகே, தேங்க்யூ. இப்ப நான் வந்து அந்த சம்மரி படிச்சுட்டு பிறகு அதுக்கப்புறம் ஸ்லோகம் போவோம். இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஸ்லோகம் 1, ஸ்லோகம் 2 நம்ம 2 பார்க்க போறோம் நம்ம. ஓகே, அத சம்மரி. இந்த அத்தியாயம் பகவான் சைத்தன்ய சாக்ஷா புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் கிருஷ்ணரே என்பதை விளக்குகின்றது. பகவான் சைத்தன்யரே முழு முதற் கடவுள் என்பதால் பிரம்மஜோதியானது அவரது உடலிலிருந்து வரும் ஒளியே. எல்லா உயிர்வாளிகளின் இதயத்திலும் வீட்டிருக்கக்கூடிய பரமாத்மாவோ அவரது ஒரு அம்சமே. இது தொடர்பாக இந்த அத்தியாயத்தில் புருஷ அவதாரங்களும் விளக்கப்பட்டுள்ளன. மகாவிஷ்ணு எல்லா கட்டுண்ட ஆத்மாக்களின் இருப்பிடமாக இருக்கின்றார். ஆயினும் அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரங்களின் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளபடி பகவான் கிருஷ்ணரே இறுதி மூலமாவார். மாயாவாதிகளால் பரம்பொருள் என்று பொதுவாக ஏற்கப்படும் நாராயணர் உட்பட்ட எண்ணில் அடங்காத விரிவுகளுக்கும் அவரே மூலமாவார். பகவானுடைய பிரபாவ மற்றும் வைபவ விரிவுகள் மட்டுமின்றி அம்ச அவதாரங்கள், சக்தி ஆவேச அவதாரங்கள் முதலியவையும் விளக்கப்பட்டுள்ளன. பகவான் கிருஷ்ணரின் பால்ய பருவமும் இளமை பருவமும் விவாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இளம் வாலிப பருவமே அவரது நித்திய ரூபம் என்றும் விளக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக வாணிய வைகுண்டங்கள் எனப்படும் எண்ணில் அடங்காத ஆன்மீக கிரகங்கள் உள்ளன. அவை யாவும் முழு முதற் கடவுளின் அந்தரங்க சக்தியின் தோற்றங்கள் ஆகும். அதுபோலவே அவரது பகீரங்க சக்தியினால் எண்ணில் அடங்காத பௌதிக பிரபஞ்சங்கள் தோன்றுகின்றன. உயிர்வாளிகள் அவரது நடுநிலை சக்தியிலிருந்து தோன்றுகின்றன. பகவான் கிருஷ்ணனிலிருந்து வேறுபடாதவர் என்பதால் அவர் எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர். அவருக்கு அப்பால் எந்த காரணமும் இல்லை. அவர் நித்தியமானவர். அவர் ரூபம் ஆன்மீகமானது. பகவான் சைத்தன்ய சாக்ஷாத் முழு முதற் கடவுளான கிருஷ்ணரே. இதனை அங்கீகாரம் பெற்ற சாஸ்திரங்கள் நிரூபிக்கின்றன. கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் பெற விரும்பும் பக்தன் கிருஷ்ணனுடைய தனிப்பட்ட ரூபம், அவரது 3 முக்கிய சக்திகள், அவரது லீலைகள், உயிர்வாளிகளுடனான அவரது உறவு ஆகியவற்றை பற்றிய அறிவுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை இந்த அத்தியாயம் வலியுறுத்துகின்றது. ஓகே, இந்த அத்தியாயம் எதை பத்தி பேசுது, இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள், என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர் 2 உடைய ஸ்டார்டிங் சொல்றாங்க. இது பத்தி இந்த அத்தியாயம் என்ன பத்தி பேசப்படுதுன்னா, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு யாரு? ஓகேவா, சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்துல பேசப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, யார் சொல்லியிருக்கா? இந்த புஸ்தக ஆச்சாரியர் வந்து யாரு? கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி. ஓகேவா, அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இந்த அத்தியாயம் முழுக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சாக்ஷாத் வந்து என்னது சைத்தன்ய மகாபிரபு தான். சைத்தன்ய மகாபிரபு அவர் வந்து என்னது கிருஷ்ணருடைய அவதாரம் கிடையாது, சாக்ஷாத் கிருஷ்ணரே அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இருந்து முழு முதற் கடவுள், அவர்கிட்ட இருந்து பிரம்மம் பரமாத்மா அனைத்தும் தோன்றுது. எல்லாமே அங்கதான் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது. அதுதான் சைத்தன்ய மகாபிரபு சாட்சா பகவான் கிருஷ்ணன் சொல்லிக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா வகையான அவதாரங்கள் எப்படி வந்து பகவான் வெளியே வருது, விஷ்ணுக்கள் எத்தனை வகையான விஷ்ணுக்கள் இருக்கிறாங்க. பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி அண்ட் ததா சக்தி. அந்தரங்க சக்தினா ஆன்மீக சக்தி, ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி. பகிரங்க சக்தினா மெட்டீரியல் பொட்டன்சி, லௌகிக சக்தி. ததா சக்தினா மார்ஜினல் பொட்டன்சி, நடுத்தர சக்தி. இத 3 பத்தி இந்த அத்தியாயத்துல விளக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் எப்படி எல்லா காரணங்களுக்கும் காரணமானவரோ, எல்லா வகையான நடக்கக்கூடிய இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அவர் காரணமானவரோ, அதே போல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவரும் எல்லா காரணங்களும் காரணமானவர். ஏன்னா கிருஷ்ணரும் சைத்தன்ய மகாபிரபுவும் வேற பேர் இல்ல, ரெண்டுமே ஒரே நபர்கள் தான். ஓகேவா, அப்ப இந்த சம்மரியில கடைசியா முடிக்கும் போது சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்லா பாருங்க. கிருஷ்ண உணர்வில், இதுதான் ரொம்ப முக்கியம், கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் பெற விரும்பும் who want to expert
இல்லைன்னா என்ன சொல்றது, வாண்ட் டு டெவலப் இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், த பியோர் கான்சியஸ்னஸ், கிருஷ்ண உணர்வுல யார் வந்து முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, முன்னேற்ற பெற விரும்பும் பக்தன் கிருஷ்ணருடைய தனி பெரும் ரூபம், பகவானுடைய ரூபத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, அவரோட ஃபார்ம் என்னது, ஏன் அவர் இந்த ஃபார்ம்ல வந்திருக்கிறாரு, ஏன் கிருஷ்ணர் 2 கையில இருக்கிறாரு, ஏன் மகாவிஷ்ணு 4 கையில இருக்கிறாரு, ஏன் வந்து வாமன ரூபம் வந்து ஏன் வந்து அவ்வளவு பெரிய ரூபமா வந்து பெருசா வந்தாரு, ஏன் வந்து மத்யமா வந்தார், மீனா வந்தார், ஏன் குருமா வந்தார், ஏன் மிருகமா வந்தார், ஏன் பன்றியா வந்தார் தெரிஞ்சுக்கணும் ரூபம். பிறகு அவரது 3 முக்கிய சக்திகள், பகவானோட 3 முக்கியமான சக்தி, அந்தரங்க, பகிரங்க, ததாஸ்தா, 3 முக்கியமான சக்தி. பிறகு அவரது லீலைகள், எல்லா வகையான லீலைகள். பிறகு வந்து அடுத்து 4வது வந்து பாத்தீங்கன்னா உயிர்வாளிகளுடனான அவரது உறவுகள், அவரோட ரிலேஷன்ஷிப் கண்டிஷன் சோல், நம்மளுக்கும் பகவானுக்கு என்ன உறவு ஆகியவற்றை பற்றிய அறிவுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை இந்த அத்தியாயம் வலியுறுத்துகிறது. இந்த அத்தியாயத்துல ஒரு பக்தன் பக்தியில முன்னேறினா பகவான் கிட்ட இருந்து என்ன விஷயங்களை சிஸ்டமேட்டிக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 2வது அத்தியாயம் சொல்லி கொடுக்குது. ஒரு ஒருத்தர் கடவுள்னு நீங்க வந்து டிக்ளேர் பண்றீங்க, ஒருத்தர் கடவுள்னு சொல்லி நம்ம சொல்றோமே, ஆனால் அது எதன் அடிப்படையில ஒருத்தர் நீங்க கடவுள்னு சொல்றீங்க, அப்ப அந்த யாரு வந்து கடவுளா இருக்க முடியும், அப்படி கடவுளா இருக்கக்கூடியவருக்கு அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், அப்ப அந்த கடவுளா இருக்கக்கூடியவருக்கு உண்டான பிலோசாபிக்கல் என்னது, தத்துவங்கள் என்னது, அதை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்வது அப்படின்னு சொல்லி விளக்கக்கூடிய அத்தியாயம் தான் இந்த 2வது அத்தியாயம். அப்ப சும்மா வந்து பொதுவா வந்து கிருஷ்ணர் கடவுளு, அவர் கடவுள், இவர் கடவுள் அப்படி சொல்ல முடியாது. கடவுள்னு என்ன டெபினிஷன், என்ன அர்த்தம், பிறகு வந்து அந்த கடவுளா இருக்கக்கூடியவருக்கு அவருக்கு என்ன தகுதிகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயம் இதெல்லாம் விளக்குதுன்னு சொல்லி இந்த சம்மர்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே போல என்ன சொல்லியிருக்காங்க, பக்தியில கிருஷ்ண பக்தியில முன்னேறணும்னா அவருடைய ரூபத்தை தெரிஞ்சுக்கணும், பிறகு அவரோட ரூபத்தை தெரிஞ்சுக்கணும், பிறகு வந்து அவருடைய என்ன சொல்றது, அவருடைய லீலைகள், அவருடைய என்ன சொல்றது, அப்புறம் வந்து அவரோட சக்திகள் தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுதான் 2வது அத்தியாயத்தோட சொல்ல போது சொல்லி இந்த சம்மர்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து ஸ்லோகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாதாச கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, ஸ்ரீல கோபால பட்ட கோஸ்வாமி, இவங்க அனைவரோட கருணையுடனும் இந்த புத்தகோட ஆச்சாரிய ஸ்ரீ கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமியோட அவரோட கருணையுடனும், பிறகு வந்து எல்லா வகையான சைத்தன்ய மகாபிரபு தூய்மையான பக்தர் கௌட பிரியாஜன அவங்க கருணையுடனும், எல்லா வைஷ்ணவ கருணையுடனும், ஸ்ரீல புரோபாத மகாராஜ் கருணையுடனும் நம்ம தொடர்ந்து இந்த சைத்தன்ய சரிதாமதை வந்து வெற்றிகரமாக 1வது அத்தியாயம் முடிச்சு விட்டோம். அதோட சேர்ந்து இப்ப 2வது அத்தியாயம் நல்லபடியாக ஆரம்பிச்சு வெற்றிகரமா 2வது அத்தியாயத்தை நம்ம புரியணும், இதுல கூட டிஸ்கஷனா நமக்கு புரியணும் சொல்லி ஆச்சாரியர்களை பதம் பண்ணிக்கோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரி ராம 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 ஹரி ஹரி. சைத்தன்ய சரிதாமிர்தா ஆதிலீலா 2வது அத்தியாயம், ஸ்ரீ சைத்தன்ய முழு முதற் கடவுள், ஸ்ரீ சைத்தன்யரே முழு முதற் கடவுள். ஸ்லோகம் 1, டெக்ஸ்ட் நம்பர் 1. ஸ்ரீ சைத்தன்ய பிரபும் வந்தே பலோ அபியத் அனுகிரகாத் தாரே நானா மதக்ரஹா வியாப்தம் சித்தாந்த சாகரம். எஸ், யாருக்கு புக்கு இருக்கிறவங்க நீ புக்கு பார்க்கலாம், புக் இல்லாதவங்க நீங்க வேத பேச வந்துக்கலாம். பாருங்க டெக்ஸ்ட்ல வந்து பாருங்க வள்ளி மதி அனுப்பிட்டு இருக்காங்க. நான் திருப்பி நான் படிக்கிறேன். ஸ்ரீ சைத்தன்ய பிரபும் வந்தே பலோ அபியத் அனுகிரகாத் தாரே நானா மதக்ரஹா அவ்யாப்தம் சித்தாந்த சாகரம். மொழிபெயர்ப்பு தமிழ்ல, நான் எனது வணக்கங்களை ஸ்ரீ சைத்தன்ய மகாபுருவிற்கு அர்ப்பணிக்கின்றேன். அவரது கருணையினால் சிறு பாலகன் கூட பல்வேறு தத்துவ கொள்கைகள் என்னும் முதலைகளால் நிறைந்த சித்தாந்தங்கள் கடலை நீந்தி கடக்க முடியும். எஸ், இங்கிலீஷ்ல அப்படிங்க. I offer my obeisances to Chaitanya Mahaprabhu, by whose mercy even an ignorant child can swim across the ocean of conclusive truth, which is full of crocodiles of various theories. Thank you, Mataji. யேசு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல புருபாதி மகாராஜ் புல்லூருக்கு ஜெய். புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையினால் எந்த கல்வியும் பண்பாடும் இல்லாத அனுபவமற்ற பாலகன் கூட அறியாமை கடலிலிருந்து காப்பாற்றப்பட முடியும். அக்கடலானது
அபாயகரமான நீர்வாழ் விலங்குகளுடன் ஒப்பிடப்படும் பல்வேறு தரப்பட்ட தத்துவ கொள்கைகளினால் நிறைந்துள்ளது. புத்தரின் கொள்கை ஞானிகளால் முன்வைக்கப்படும் வாதங்கள், பதஞ்சலி மற்றும் கௌதமரின் யோக வழிமுறைகள், கனாதர், கபிலர், தத்தாத்திரேயர் முதலிய தத்துவ அறிஞர்களின் வழிமுறைகள் ஆகிய அறியாமை கடலில் இருக்கும் அபாயகரமான விலங்குகளாகும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையினால் இது போன்ற சமய நம்பிக்கைகளின் பார்வையை தவிர்த்துவிட்டு அறிவின் சாரத்தை புரிந்து கொள்ள முடியும். மேலும் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளை வாழ்வின் இறுதி குறிக்கோளாக ஏற்க முடியும். கட்டுண்ட ஆத்மாக்களின் மீதான பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் மென்மையான கருணைக்காக நாம் அனைவரும் அவரை வழிபடுவோமாக. எஸ். ஸ்லோகன் நம்பர் 2, டெக்ஸ்ட் நம்பர் 2. கிருஷ்ணோ கீர்த்தன கான நர்த்தன கலா பதோஜனி பிரஜாஜிதா சத் பக்தாவசி சம் சக்ர மது பஸ்ரேணி விராஷபதம் கர்ணானந்தி கலத்வனி வஹதுமே ஜிஷ்வா முரு பிரங்கணை ஸ்ரீ சைத்தன்யாதினே தவா சாஷா லீலா சுதா சர்வதுனி. ஓகே, மொழிபெயர்ப்பு. எம்பெருமானே, கருணை வாய்ந்த பகவான் சைத்தன்யரே, அமிர்தமான கங்கை நீர் போன்ற தங்களுடைய தெய்வீக லீலைகள் பாலைவனம் போன்ற எனது நாவில் பாய்ந்தோடட்டும். பாடுதல், ஆடுதல், கிருஷ்ணரின் திருநாமத்தை பலமாக கீர்த்தனம் செய்தல் ஆகியவை அந்த நீருக்கு அழகு சேர்க்கும் தாமரை மலர்களாகும். அவை களங்கமற்ற பக்தர்களுடைய இன்பத்தின் இருப்பிடமாக திகழ்கின்றன. இந்த பக்தர்கள் அன்னம், சக்கரவாகம் மற்றும் வண்டுகளுக்கு ஒப்பிடப்படுகின்றது. நதியின் ஓட்டத்தினால் உண்டாகும் இனிய ஒளியானது அவர்களது காதுகளுக்கு இன்பமளிக்கின்றன. எஸ். Oh, my merciful Lord Chaitanya, may the nectarine Ganges water of your transcendental activities flow on the surface of my desert-like tongue. Beautifying these waters are the lotus flowers of singing, dancing, and loud chanting of Krishna's holy name, which are the pleasure abodes of unalloyed devotees. These devotees are compared to swan, ducks, and bees. The river flowing produces a melodious sound that gladdens their ears. ஏஷ பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபாத் மர பொருளுக்கு ஜெய். தெய்வீக அமைதியை உணர உதவாத உபயோகமற்ற சப்தங்களை ஒலிப்பதில் நம்முடைய நாக்கு எப்போதும் ஈடுபட்டுள்ளது. நாவானது இங்கே பாலைவனத்திற்கு ஒப்பிடப்படுகின்றது. ஏனெனில் பாலைவனத்தை விளை நிலமாக்கி பயனுள்ளதாக மாற்றுவதற்கு அங்கே புத்துணர்ச்சியூட்டும் நீரானது தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும். பாலைவனத்தில் மிகவும் அதிகமாக தேவைப்படும் பொருள் நீரே. காலை பண்பாடு, அரசியல், சமூகவியல், வரட்டு தத்துவம், கவிதை முதலிய எண்ணற்ற பௌதிக விஷயங்களினால் பெறப்படும் தற்காலிக இன்பமானது ஒரு துளி நீருடன் ஒப்பிடப்படுகின்றது. ஏனெனில் அவை தெய்வீக ஆனந்தத்தின் குணாம்சத்தை கொண்டிருந்தாலும் ஜட இயற்கையின் குணங்களால் நிரம்பியுள்ளன. எனவே அவை அனைத்தும் இணைந்த நிலையிலோ தனிப்பட்ட நிலையிலோ பாலைவனம் போன்ற நாவின் மாபெரும் தேவைகளை திருப்திப்படுத்த முடியும். இதனால் பல்வேறு கருத்தரங்குகளில் கதரும் போதிலும் பாலைவனம் போன்ற நாவானது தொடர்ந்து வறண்டே காணப்படுகின்றன.
இந்த காரணத்திற்காகவே உலகின் எல்லா பகுதிகளிலும் மக்களுக்கு பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பக்தர்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும். அந்த பக்தர்கள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் அழகிய தாமரை திருவடிகளை சுற்றி நீந்தக்கூடிய அன்னப்பறவைகளுக்கு ஒப்பிடப்படுகின்றன. அல்லது தெய்வீக இன்பத்துடன் தேனை தேடியபடி அவரது தாமரை திருவடிகளை சுற்றி ரிங்காடமிடும் வண்டுகளுக்கு ஒப்பிடப்படுகின்றன. பிரம்மன், முக்தி மற்றும் இதர வரட்டு அனுமான விஷயங்களுக்காக அழக்கூடிய பேரளவு தத்துவ அறிஞர்களினால் பௌதிக இன்பத்தில் உள்ள வரட்டு தன்மையை நினைக்க முடியாது. உண்மையான ஆத்மாவின் ஊந்துதல் வேறுபட்டதாகும். ஆத்மாவானது பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மற்றும் அவரது பல்வேறு உண்மையான பக்தர்களின் கருணையினால் மட்டுமே சாந்தமடைய முடியும். அவரது பக்தர்கள் ஒருபோதும் அவரது தாமரை திருவடிகளை விட்டு விலகி போகி மகாபிரபுக்களாக ஆவதில்லை. மாறாக அவர்கள் தேன் நிறைந்த தாமரை மலரை விட்டு ஒருபோதும் அகலாத வண்டுகளை கொண்டு எப்போதும் அவரது தாமரை திருவடிகளை சுற்றி இருப்பார். சைத்தன்ய மகாபிரபுவின் கிருஷ்ண பக்தி இயக்கமானது ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளை பற்றி பாடுவதிலும் ஆடுவதிலும் நிரம்பியுள்ளது. அஃது இங்கே தாமரை மலர்களால் நிறைந்து காணப்படும் கங்கையின் தூய நீருக்கு ஒப்பிடப்படுகின்றன. வண்டுகளாகவும் அன்னங்களாகவும் திகழும் தூய பக்தர்கள் இந்த தாமரை மலர்களை அனுபவிக்கின்றனர். அவர்களின் கீர்த்தனம் மேலுலக நதியாக கங்கையின் நீரோட்டத்தை போன்று உள்ளது. அத்தகைய இனிய நீரலைகளால் தம்முடைய நாவின் நிரப்ப வேண்டும் என்று ஆசிரியர்கள் விரும்புகின்றனர். வரட்டு பேச்சுகளில் எப்பொழுதும் ஈடுபட்டு அதிலிருந்து எந்த திருப்தியும் அடையாத பௌதிக நபர்களோடு அவர் தன்மை பணிவுடன் ஒப்பிடுகின்றார். பௌதிகவாதிகள் தங்களது வரட்டு நாவினை சைத்தன்ய மகாபிரபு அமைத்த முன்னுதாரணத்தின்படி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று பகவான் திருநாமத்தை உச்சரிப்பதின் ஈடுபடுத்தினால் அவர்கள் இனிய அமிர்தத்தை சுவைத்து வாழ்வை அனுபவிப்பர். எஸ், ஹரே கிருஷ்ணா. நீங்க இந்த ஸ்லோகத்தை இந்த அத்தியாயம் சைத்தன்ய சரிதாமிர்தம் என்னைக்குமே இது ரொம்ப கஷ்டமான புஸ்தகம், இது பெரிய ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அட் த சேம் டைம் சைத்தன்ய சரிதாமிர்தம் சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரெண்டு மனநிலையில நம்ம இருந்தாலும் அது நம்ம உண்மையான விஷயங்களை, தத்துவங்களை, அதோட டேஸ்ட், அதோடைய உள்ள இருக்கக்கூடிய என்ன சொல்றது விஷயங்கள், அமிர்தங்களை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனாலதான் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், வைஷ்ணவ குருமார்கள், குரு என் கிருஷ்ணனுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ள விஷயங்கள் நம்மளுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். நம்மளோட இருதயத்துல அந்த டேஸ்ட் கொடுக்கும். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஸ்லோகத்துல எடுத்த உடனே ஸ்டார்டிங்ல என்ன சொல்ல வராங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்துல நான் எனது வணக்கங்களை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிற்கு அர்ப்பணிக்கின்றேன். ஃபர்ஸ்ட் சைத்தன்ய மகாபிரபுக்கு வணக்கம் சொல்றாரு. இப்ப இந்த வணக்கம் யாரு சொல்றா? இப்ப இந்த ஸ்லோகத்துல இந்த வணக்கம் இப்ப இங்க யாரு பேசுறா? ஹரிகிருஷ்ணா, இப்ப இந்த வணக்கத்தை யாரு சொல்றா? கவிராஜ கோஸ்வாமி. மாதாஜி, கவிராஜ கோஸ்வாமி. கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி. தேங்க்யூ மாதா, வெரி குட். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி யாருங்க? கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இங்க யாரு? ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி யாரு? சைத்தன்ய மகாபிரபுவோட சைத்தன்ய சரிதாமிரத்தை எழுதினவர் அப்படின்னு. எஸ், இந்த புஸ்தகத்தை எழுதின சைத்தன்ய சரிதாமிரத்தை எழுதின ஆசிரியர் அவர் தான் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. ஓகே, முதல்ல நம்ம புரியணும். அவர் என்ன பண்றாரு, நல்லா ஞாபகம் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். முதல் அத்தியாயத்துல அவர் நமஸ்காரம் பண்ணி தான் ஆரம்பிச்சாரு.
இங்க வந்து பாருங்க, அவர் வந்து மகாபிரபுவை நமஸ்காரம் பண்றாரு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் கிருஷ்ணரை நமஸ்காரம் பண்ணாரு. ஓகேவா? மகாபிரபு நமஸ்காரம் இங்கே திருப்பி ஆரம்பிக்கிறாரு. என்னைக்குமே நம்ம சொன்ன மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது பகவானுடைய அவரோட சக்தியில் தான் நம்ம 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 இயங்கி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். ஓகேவா? அடுத்து சொல்ற பாருங்க, அவரது கருணையினால் சிறு பாலகன் கூட பல்வேறு தத்துவ கொள்கைகளை என்னும் முதலைகளால் நிறைந்த சித்தாந்தங்களே கடலை நீந்தி கடக்க முடியும். எஸ், இதுவும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எம்பெருமானே அடுத்து இதுல உள்ளோட சொல்ல வந்து இதுல என்னது டிரான்ஸ்லேஷன்ல கருணை வாய்ந்த பகவான் ஸ்ரீ சைத்தன்யரே அமிர்தமான கங்கை நீர் போன்ற தங்களுடைய தெய்வீக லீலைகள், பகவான் லீலைகள் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தமானது சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? லீலைகள் பாலைவனம் போன்ற எனது நாவினால் பாய்ந்து ஓடட்டும். நம்மளுடைய நாக்கு வந்து பாத்தீங்கன்னா டெசர்ட் மாதிரி இருக்கு. அதான் பாலைவனம். பாலைவனம் டெசர்ட் பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முழுக்க முழுக்க மண்ணு மட்டும்தான் இருக்கும், காஞ்சி போயிருக்கும். அதுல வந்து எந்த வகையான தண்ணியும் இருக்காது. அப்படிப்பட்ட பாலைவன டெசர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பகவான் லீலைகள் வந்து அமிர்தம் போல வரட்டும். அந்த நாக்குல வந்து தாண்டவ மாட்டும், நாக்குல வந்து அந்த பகவான் லீலைகள் உள்ள வரட்டும். பகவான் லீலைகள் நம்ம வந்து பேசணும், பகவான் லீலைகள் நாம சொல்லணும் அப்படி சொல்றாங்க. பாடுதல் ஆடுதல் கிருஷ்ணர் திருநாமத்தை பலமாக கீர்த்தனம் செய்த ஆகிய அந்த நீருக்கு அழகு சேர்க்கும் தாமரை மலர்களாகட்டும். பகவான வந்து பாடுறது ஆடுறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நீர் மாரி சொல்றாங்க, ஒரு வாட்டர் மாதிரி. அப்ப பகவானுடைய அந்த 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 பாண்டுல, பகவானுடைய அந்த குளத்துல அவர் பகவானோட திருவடி பாதம் வந்து பாத்தீங்கன்னா அங்க தாமரை பூ வந்து குளத்துல தாமரை பூ இருந்துச்சுன்னா அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா வாத்துக்கள் இருக்கும், டாக் இருக்கும், அப்புறம் வந்து ஸ்வான் இருக்கும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பம்பல் பீ இருக்கும், தேனுகள் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். எல்லாம் அந்த தாமரை பூ சுத்தி தான் எல்லாம் வந்து வெளியே வரும், சுத்தி வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி நம்ம பகவானுடைய திருவடி பாதம் அது வந்து தாமரை பூ மாதிரி. அப்ப நம்ம வந்து அன்னம் மாதிரி ஸ்வான் மாதிரி ஆகணும், நம்ம பம்பல் பீ மாதிரி ஆகணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த தாமரை சுத்தி வரக்கூடிய பூச்சிகள் அன்னப்பறவைகளா இருக்கணும். அப்ப அதுகள் வந்து அந்த சுத்தி சுத்தி வரும்போது என்ன ஆகும், அந்த தாமரை சுத்தி வரும்போது அது எப்பவுமே அந்த தண்ணியில அந்த தாமரை சுத்தி வரும்போது எப்பவுமே இன்பமா இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து பகவான நாமங்கள், பகவான கீர்த்தனைகள், பகவான் விஷயங்கள் எல்லாம் இதை பத்தி நம்ம கேட்கறது, பாடுறது, நினைக்கிறது மூலியமாக அவளுக்கு எப்போதுமே அந்த ஆனந்தம் இருக்கும். ஓகேவா? நித்திய ஓட்டத்தினால் உண்டாகும் இனிய ஒளியானது அவர்களது காதுகளுக்கு இனிமைகள் ஆகும். அப்ப பகவான் நாம அதை தொடர்ந்து இந்த சொல்லும் போது நம்மளோட மைண்டு, நம்ம மூளை, நம்ம மனசு வந்து பகவானோட திருவடி பார்த்து உள்ளுக்குள்ள நம்ம நினைக்கும் போது அது தாமரை பூவாக நம்ம வந்து நினைக்கும் போது, இப்ப பகவான் திருவடி பாதம் வந்து தாமரை பூ மாதிரி. ஒரு தாமரை பூல ஒரு லோட்டஸ்ல சுத்தி எப்படி வந்து ஸ்வானு அன்னப்பறவைகள் இந்த மாதிரி பம்பல் பீ தேனுகள் எப்படி சுத்தி இருக்குமோ அந்த மாதிரி பகவானோட திருவடி பாதத்தை நம்ம இருதயத்தில் நினைச்சிட்டு அந்த திருவடி பாதத்தை வந்து நம்ம எப்போதும் நம்மளோட சிந்தனைகள், பகவானோட சிந்தனைகள், பகவான் நாமங்கள் தொடர்ந்து நம்ம நினைச்சு இருக்கணும். அப்படி நினைச்சிருந்ததுன்னா நம்மளுடைய மனசு அந்த வறண்டு போயிருக்குல, அப்படியே வந்து ரொம்ப ட்ரையா இருக்குல்ல, அது வந்து அப்படியே வந்து மெல்ட் ஆயிரும், அழகா அப்படியே உருகி போய் பகவான பக்தி என்ற ரசத்துல, பக்தியோட டேஸ்ட்ல நம்மளுக்கு வந்து மனசு வந்து ஈடுபடும் அப்படி சொல்லிதான் சொல்றாங்க. இதுதான் வந்து இந்த 2 ஸ்லோகத்தோடைய என்ன சொல்ல போறாங்க இதுதான். ஆனா இதுக்குள்ள கொஞ்சம் டீப்பா இதுக்கு போகணும் நம்ம. அதுதான் வந்து என்னதுன்னா முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா அதுல பெப்பர்ல அந்த இதுல சோ மச் பிலோசபி, சோ மச் தத்துவங்கள்னால மக்கள் வந்து வறண்டு போய் என்ன சொல்றது நிறைய வகையான குழப்பங்களுக்கு உள்ளாகியிருக்காங்க. நம்ம வந்து ஆன்மீக ரீதியிலும் சரி, ஆன்மீக ரீதியில் இல்லாமலும் சரி, நம்ம இந்த உலகத்துல பல வகையான வழிபாடுகள்ல நம்ம வந்து நிறைய பேரோட மைண்டு மனசு வந்து ஒண்ணு மூழ்கி போயிருக்கு. ஈவன் கிருஷ்ண பக்திக்குள்ள நம்ம வந்துட்டா கூட நம்மளோட மனசு வந்து சில நேரத்துல வந்து கிருஷ்ண பக்தியை விட வேற விஷயங்களுக்கு வந்து ஈடுபாடு, மனசு வந்து சஞ்சலமாவது ஒண்ணும் இருக்கதான் செய்யுது. ஏற்கனவே வந்து நான் எனக்கு போன வாரம் கூட சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். என்ன சொல்லியிருந்தேன், இப்ப திடீர்னு வந்து ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க வீட்டு முன்னுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு கிளாஸ்ல வந்து நீங்க வந்து டொமேட்டோ வந்து போட்டு வைங்க, அந்த டொமேட்டோ வந்து 2 நாள்ல வந்து மாதிரியா எல்லோ கலரா மாறி அது அப்படியே வந்து இதாகிடுச்சுன்னா, சுருங்கி போயிடுச்சுன்னா உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா வகையான பிரச்சனைகளும் அந்த டொமேட்டோ எடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். மைண்டு வந்து அங்க போகும். ஆனா அது வந்து உண்மை கிடையாது, அது பொய் தான், நம்ம அடிச்சுதான் விடுறோம் வச்சுங்களேன். ஆனா மைண்ட் அங்க போறோம். இந்த மாதிரி சோ கால் பல வகையான பிலோசபி, அது சாஸ்திரங்கள்ல போட்டிருக்கிற பல வகையான பிலோசபியாவும் இருக்கலாம், தத்துவங்களும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம சொந்தமா உருவாக்குன
நம்மளோட தத்துவங்களா கூட இருக்கலாம். இந்த மாதிரி பல வகையான தத்துவங்கள் என்ன பண்ணிருக்கு, மக்களுடைய சிந்தனைகளையும், அதாவது மக்களுடைய இந்த ஜீவாத்மாவுடைய பல வகையான என்ன சொல்றது யோசனைகளை வந்து ரொம்ப வந்து நம்மளை ரொம்ப கீழ்நிலையிலே வச்சிருக்கு. அதுல முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா மகாபுருஷ் சொல்றாரு என்ன சொல்றாரு, இங்க புருவா சொல்றாரு என்ன சொல்றேன்னா, புத்தரின் கொள்கை. புத்தர் வந்து பாத்தீங்கன்னா கேசவ திருதா புத்த சரீரா. புத்தரும் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான், அவர் தான் புத்தரா வராரு. ஆனா நம்ம புத்தரோட கொள்கையை வந்து பின்பற்றக்கூடாது. ஏன் புத்தரோட கொள்கையை நம்ம பின்பற்றக்கூடாது, யார் சொல்ல முடியும் சொல்லுங்க? என்ன பிரபு இப்படி சொல்லிட்டீங்க, எங்க வீட்டுல நான் புத்தர் தான் வச்சிருக்கேன். புத்தரை நீங்க வச்சிருக்கலாம், வீட்டுல இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் புத்தரோட கொள்கையை பின்பற்றக்கூடாது. அது வந்து இஸ் அ ட்ரை பிலோசாபின்னு சொல்லியிருக்கிறாரு பிரபுபாதர். புத்தரோட கொள்கை, அப்புறம் பதஞ்சலி, அப்புறம் கௌதமர், அப்புறம் கனாதர், கபிலர், தத்தாத்திரேயர், இவங்கெல்லாம் யாரும் நமக்கு தெரியாது. ஆனா இவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ், இவங்களுடைய சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் தான் நம்ம ஒண்ணும் வந்து மறைமுகமாக நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், யோகா ப்ராசஸ், யோகா பண்றது, தியானம் பண்றது, அப்புறம் வந்து யோகா ப்ராசஸ்ல வந்து சில பேர் வந்து யோகா ப்ராசஸ் வந்து அஷ்டாங்க யோகா 8 இருக்கு, அது 8 செய்ய மாட்டாங்க. உடனே டைரக்ட் என்ன பண்ணிடுவாங்க, ஆசனாக்கு வந்துடுவாங்க, உட்காந்து தியானம் பண்றது ஆசனா. அப்புறம் ஒண்ணு சில பேர்லாம் இருக்கிறாங்க, இன்னும் நான் சில வீடியோலாம் நான் பார்த்திருக்கேன் இந்த சோசியல் மீடியால. என்னன்னா வந்து இது வெளிநாட்டுல வந்து வெள்ளக்காரங்க மத்தியில இது கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு, இது இந்தியன்ஸ் மத்தியில் இருக்கான்னு சொல்லி தெரியல. யோகா ப்ராசஸை அவங்க எடுத்துக்கிட்டு அந்த யோகாவை கொஞ்சம் வந்து மோடிரேட் பண்ணி அவங்க வந்து ஒரு மாதிரி ஹீலிங் பவர் மாதிரி ஒருத்தர் படுத்துக்குவாங்க, அவங்க நெஞ்சில கை வைக்கிறது, இப்படி வச்சு வயிற்றுல நமக்கு போது அவங்க ஹீலிங் பவர் வந்து உடம்புலாம் ஆடும். இந்த மாதிரிலாம் வந்து பல விஷயம் செஞ்சு இருக்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் பல தத்துவங்கள் மூலியமாக மக்கள் இந்த பூமியில வழிபாட்டு என்ற முறையில பல வகையாக பிரிஞ்சு இருக்கிறாங்க. பல வகையான தத்துவத்து மூலியமாக செதறி போய் கிடக்குறாங்க. இதனால வந்து அவங்களுக்கு வந்து மீண்டும் இந்த பூமியில திரும்பி பிறந்ததான் வராங்களே தவிர பல வகையான தத்துவங்களுக்கு குழம்பி போயிருக்கிறாங்க. சில பேர் வந்து கேட்பாங்க, கடவுளுக்கு சக்தி வச்சா ஏன் கடவுள் காப்பாற்ற மாட்டாரா அப்பெல்லாம் கேட்கறவங்க இருக்காங்க. அப்ப இது எல்லாமே வந்து என்னதுன்னா வரட்டு தத்துவம், ட்ரை பிலோசாபி. ஒரு நம்ம இருதயத்தை வந்து நிறைய வகையான இந்த மாதிரி தத்துவங்களை நம்ம வந்து பல வகை தத்துவங்களை ஃபாலோ பண்ணி நம்மளோட மனது வந்து ரொம்ப இறுக்கமாயிருச்சு, ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அதனால என்ன ஆகுது, அதோட விளைவுகள் என்ன ஆகுது, மக்கள் வந்து வழிபாட்டுக்குள்ள முறையாக வருது கிடையாது. ரெண்டாவது, பகவான் இல்ல கடவுள் இந்த வழிபாடு சமய முறை சமய வழிபாடு சொல்லும் போது அது வந்து சும்மா கட்டுக்கதை, சும்மா வந்து வயசானவங்க படிக்கிறது, இதெல்லாம் உண்மை இல்லை, கடவுளே இல்லை, நாஸ்திகம் சொல்லி பேசுறது, எத்திஸ்டா வருது அவங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. என் கேள்வி என்னன்னா, இப்ப புத்தரோட கொள்கைய இதெல்லாம் வந்து அறியாமையின் கடலின் அறியாமைன்னு சொல்லியிருக்கிறாரு. புத்தர் வந்து இஸ் விஷ்ணு தத்துவம். ஆனா புத்தரோட கொள்கையை நம்ம ஏன் பின்பற்றக்கூடாது, அது ஏன் வந்து அது வந்து சரி வராதுன்னு சொல்லி ஏன் சொல்றாரு? புத்தரோட கொள்கை வந்து என்னது? யாரெல்லாம் வீட்டுல புத்தர் வச்சிருக்கீங்க, இல்ல புத்தரோட சிலை வச்சிருக்கீங்க? புத்தரோட கொள்கை என்னது, ஏன் அதை பின்பற்றக்கூடாது? உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களோட கருத்துக்களை பரிமாறவும். வெரி இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் இதெல்லாம் வந்து பிலோசபிக்ல வந்து நம்ம வந்து லெஃப்ட் ரைட்டு பிரிச்சு வாங்கணும், அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஹரே கிருஷ்ணா பக்தர்களே. சொல்லுங்க. புத்த மதம் வந்து அவங்க வந்து சூன்யவாதத்தை பத்தி பேசுறாங்க. இன்னொன்னு வந்து அங்க வந்து மாஸ்டர் இந்த கிடையாது, என்லைட்மெண்ட் தான் அவங்களோட அல்டிமேட் கோல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அட் த சேம் டைம் அவங்களும் வந்து நல்லது செய்ய அதெல்லாம் சொல்றாங்க. அவங்க தே பிலீவ் இன் ரீஇன்கார்னேஷன் அண்ட் தே பிலீவ் இன் கர்மா. பட் என்னன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து நீ வந்து அந்த மெடிடேட்டிவ் தியான ஸ்டேட்ல வந்து நீ வந்து அந்த உன்னோட மனசை ஒருநிலைப்படுத்தணும். அண்ட் அட் த சேம் டைம் என்லைட்மெண்ட் இஸ் ஆக்சுவலி நாட் அவுட் சைட் வித்தின் யூ அப்படின்ற மாதிரி அவங்க அது உனக்குள்ளே நீ வந்து கடவுளை தேடு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னது. ஓகே, தேங்க்யூ மதுஜி, நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. பட் ஏன் இதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு ஆச்சரியம் சொல்றாங்க, காரணம் என்ன? சரி, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம வேற யாராச்சும் கருத்துக்கள் இருக்கா? ஏன் வந்து புத்தரை வந்து நம்ம புத்த மதம் சொல்லவே யாருமே புத்த மதம் சொல்லவே இல்லை. எஸ் நான் பிறகு பேசலாம். நம்ம வேற யாராச்சும் கருத்துக்கள் இருக்கா?
ஏன் புத்தர் ஹரே கிருஷ்ணா பிரபு, பிரணாம்ஸ் பிரபு. அவங்க ஹரே வந்து கிருஷ்ணா. அவங்களோட இது வந்து புத்தருக்கு வந்து பகவானுக்கு வந்து உருவம் இல்லைன்னு சொல்றாங்க. ம் உருவம் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் வந்து புத்தர் வழிபாடு நமக்கு ஒத்து வராது. ஒத்து வராது. ஆனா புத்தருக்கு நம்ம வந்து புத்தரை வந்து வச்சு வழிபடலாமா? பண்ணக்கூடாது பிரபு. ஏன்னா பகவான் தான் நான் தான், எல்லாமே நான் தான், அண்ட சராச்சரமே எல்லாமே நான் தான் சொன்ன பிறகு அவங்களெல்லாம் வழிபாட வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப கிருஷ்ணர் தான் புத்தரா வராரு. கிருஷ்ணரை வழிபடலாம சொல்லும் போது ஏன் புத்தர் வழிபடக்கூடாது? அவங்க எதுக்காக பகவான் வந்தாருன்னா அவங்களோட வழிபாடுல வந்து அந்த மாமிசங்கள்லாம் வந்து சாப்பிடுறது, அந்த அப்புறம் அந்த உருவ வழிபாடு இல்லைன்றதுனாலதான் பகவான் வந்து அந்த அவதாரத்துல வந்து அதை பரிந்துரைத்தாரு. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் மதுஜி, வெரி குட். தேங்க்யூ மதுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அதாவது இங்க வந்து பல வகையான பிலோசபிக்கல் இருக்கு. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலி, கனாதர், கபிலர், தத்தாத்திரேய இவ்வளவு பேரு இருந்தாலும் நம்மளுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா புத்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், ரொம்ப பரிச்சயமானவர் தான். புத்தரோட கொள்கை வந்து என்னதுன்னா சூன்யவாத தத்துவம், இல்லைன்னா வந்து என்ன சொல்லுவோம்னா அது பேர் இன்னொரு பேர் இருக்கும், நிர்வாண தத்துவம். நிர்வாண தத்துவம் அதாவது ஏன் வந்து புத்தர் வந்து இந்த கொள்கை கொண்டு வந்தாருன்னா, அவர் கொள்கை வந்து என்னன்னா புத்தர் வந்து கேசவதர்தா புத்த சரீரா, அவரு சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் புத்தரா வர்றார். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா கடவுள் உருவம் இல்லை, கடவுள் கிடையாது, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, உருவம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நீ வந்து என்னை வழிபாடு, ஓகேவா, என்னை ஒர்ஷிப் பண்ணு. அவங்க வந்து ரீஇன்கார்னேஷன் வந்து இல்லைன்னு சொல்லிதான் சொல்றாங்க அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கேன் நான், கொஞ்சம் படிச்சு ஞாபகம் இருக்கு. மறுபிரிவு அவங்க கிடையாது. சூன்யம் வந்து என்னன்னா இறந்த பிறகு ஆத்மா வந்து அது வந்து ஒரு வகையான ஒரு பிரம்மத்தை நோக்கி, ஒரு ஒளியை நோக்கி அது அப்படியே வந்து மறைஞ்சிடும் அப்படி சொல்லி சொன்னாங்க. ஏன் காரணம், எதுக்காக வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அவரே எதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஓகே அவர் எதுக்காக இந்த வந்து சொன்னார்? காரணம் என்னன்னா மகாபாரதம் முடிஞ்ச பிறகு கலியுகம் ஆரம்பிக்குது. ஏன் இந்த பிலோசபி ஆச்சரிய கொண்டு ஏன் புத்தர் கொண்டு வரான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. மகாபாரதம் முடிஞ்சு என்னது இது ஆரம்பிக்குது, என்னது கலியுகம் ஆரம்பிக்குது. கலியுகம் ஆரம்பிச்ச பிறகு என்ன நடக்குதுன்னா கலியுகத்தோடைய தாக்கங்கள் ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிக்குது. அது நம்ம வந்து பாகவதம் படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும். பரீட்சித் மகாராஜோடைய அவருக்கு கிடைக்கப்பட்ட அந்த சாபம், சிருங்கி என்றக்கூடிய அந்த பிராமணர் தன்னுடைய சிருங்கியோட அப்பாவுக்கு பரீட்சித் மகாராஜா வந்து அவங்க வீட்டுக்கு போயிருப்பாரு. பரீட்சித் மகாராஜா ஒரு சத்திரியர். பரீட்சித் மகாராஜா சிருங்கியோட அப்பா வீட்டுக்கு, அதாவது அவரும் முனிவர் தான். அப்ப அந்த முனிவர் வீட்டுக்கு போகும்போது ஒரு ராஜா ஒரு சத்திரியர் வரும்போது ஒரு முனிவர் என்ன பண்ணணும், அவர் வரவேற்கணும், இது பண்ணணும். ஆனா அவர் தியானத்துல இருப்பாரு. அப்ப பரீட்சித் மகாராஜா வந்து வந்த பிறகு அவருக்கு என்ன பண்ணுவாரு, என்னடா நம்ம வந்துட்டோம், நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணாம இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அங்க என்ன நடக்கும், அவர் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம், தியானத்துல இருக்காரு, ஒண்ணு நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. பாப்பாரு பக்கத்துல ஒரு செத்த பாம்பு ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த பாம்போடைய செத்த பாம்பை தூக்கி என்ன பண்ணா அவர் கழுத்துல வந்து அப்படியே அம்பெல்லாம் அவர் தூக்கி அந்த அம்பால தூக்கி அப்படியே அவர் கழுத்துல போட்டுருவாரு. இவரு அதை வந்து ஒன்னும் வந்து எந்த ஃபீல் பண்ணாம அது அவர் தியானம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப தன்னோட பையன் வந்து பார்த்தோன்னே என்னடா அப்பாவோட கழுத்துல செத்து போன பாம்பு ஒண்ணு இருக்குதே, இது எப்படி வந்து சொல்லி தன்னோட தியானத்தோடைய வலிமையால சொல்லி யோசிச்சு பார்ப்பாரு. அப்ப தியானத்தோட வலிமையால வந்து யோசிச்சு பார்க்கும் போது, ஓ இந்த ராஜா பரீட்சித் மகாராஜா எங்க அப்பாவோட வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுக்கு வந்துட்டு, ஆனா வந்து அவரோட கோபத்தை வந்து இந்த மாதிரி செத்த பாம்பை தூக்கி எங்க அப்பாவோட கழுத்தை போட்டிருக்காரு. ஓகே, அப்ப இந்த நிமிஷத்துல இருந்து 7வது நாள் வந்து தக்ஷன் என்ற பாம்போட அதிபதி தக்ஷன் என்ற பாம்பால இந்த பரீட்சித் மகாராஜா கடிக்கப்பட்டு இறக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுப்பாரு. உடனே அவங்க அப்பா வந்து கண் விழித்து, இங்க பாகவதம் முதல் காண்டத்துல இந்த சரித்திரம் வரும். அப்ப சொல்லுவாரு, நீ சிருங்கி, நீ வந்து பிராமண தகுதியில பிராமண இதுல இருக்க, பிராமண நிலையில இருக்கிற ஒரு பிராமணன் வந்து பாத்தீங்கன்னா படன் பாடன் எதன் யாஜன் தான பரிக்கிரகா, அதாவது மக்களுக்கு வந்து படன் பாடன் தான் வந்து சாஸ்திரம் கத்துக்கணும், மற்றவங்க சொல்லி கொடுக்கணும். எஜன் யாஜன் தான் வந்து யஜ்யம் வந்து கத்துக்கணும், பிறகு வந்து யஜ்யம் பண்ணணும், மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். படன் பாடம் தான பைக்கிறா, தானம் கொடுக்கணும், தானம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்து 6 வகையான குவாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிடுவாரு.
அது மட்டும் இல்லாம பகவத்கீதை சொல்ற மாதிரி தித்திக்ஷுவா, காருணிக்கா, இந்த மாதிரி பல வகையான குணங்கள் பிராமணர்களுக்கு இருக்கணும். பிராமணனாக பிறந்தாதான் இந்த பிராமண தகுதி இல்ல, பிராமண தகுதி யாரெல்லாம் வளர்த்துட்டாங்களோ அவங்க எல்லாமே பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லப்படுது. அப்ப நீ வந்து இந்த மாதிரி கோவப்பட்டு இந்த மாதிரி பேசுற, அப்புறம் நீ வந்து என்ன ஆகுது, நீ வந்து பிராமண தகுதியிலிருந்து இறங்குற. அப்புறம் எப்படி உனக்கு இந்த பிராமண தகுதியிலிருந்து இறங்குறதுக்கு, உனக்கு கோவப்படுறதுக்கு எப்படி உனக்கு அந்த எண்ணம் வந்துச்சு? அப்ப அவங்க அப்பா என்ன பண்றாரு, கலியுகத்தோடைய ஆதிக்கம் அதிகமாகுது. அப்ப இந்த கலியுக ஆதிக்கம் அதிகமாகுது சொல்லி அங்கேயே அந்த ஸ்டோரியில இருந்து ஆரம்பிக்குது. போக 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 காலங்கள் ஓட ஓட இந்த கலியுகத்துல வந்து பிராமணர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, சாஸ்திரங்களை வந்து ஃபாலோ பண்ணி நிறைய வகையாக யஜ்யங்கள் பண்றாங்க. யஜ்யங்கள் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வந்து அக்னி வளர்த்து பண்றது மட்டும் கிடையாது. யஜ்யங்கள் வந்து பாத்தீங்கன்னா பல வகையான யஜ்யங்களுக்கு, அஸ்வமேத யஜ்யா, ராஜசூய யஜ்யா, இந்த பல யஜ்யங்கள் வந்து சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அஸ்வமேத யஜ்யம்னா அஸ்வரா என்ன அர்த்தம்னா குதிரைகள், குதிரைகளை பலியிடுறது, மிருகங்களை பலியிடுறது, இந்த மாதிரி யஜ்யங்கள் இருக்கு, இல்லைன்னு கிடையாது. ஆடு மாடு குதிரைகளை பலியிடுற இந்த மாதிரி யஜ்யங்கள் கண்டிப்பாக சாஸ்திரங்கள்ல வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கலியுகத்துல அந்த அந்த யஜ்யங்கள் எதுக்காக செய்யப்படுதுன்னா, ஒரு குதிரையோ ஒரு மானோ ஒரு பசுவோ அவங்க வந்து வெட்டி அந்த யஜ்யத்துல வந்து அர்ப்பணிக்கும் போது அந்த அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அவங்க வந்து அந்த ஆத்மாக்கள் பகவானோட லோகத்துக்கு போகும். ஏன்னா அந்த மந்திரங்கள் தூய்மையா இருக்கும், பிராமணர்கள் தூய்மையா இருப்பாங்க, பிராமண மனசு தூய்மையா இருக்கும். அவங்க யஜ்யம் வளர்க்கும் போது வெறும் வந்து அந்த மேட்ச் பாக்ஸ் நெருப்படி வச்சு கொளுத்த மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த அக்னி தேவரோட மந்திரம் சொன்னா அக்னி தேவரே வந்து உட்காருவாரு. அந்த அளவுக்கு வந்து பியூரிட்டி, தூய்மை வந்து இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் இந்த மாதிரி வந்து பிராமணோட மனசு வந்து அவங்களோட எண்ணங்கள் வந்து அந்த கொஞ்சம் தூய்மை இல்லாம போகும்போது, அப்ப அந்த பலியிடும் போது அந்த பலி வந்து வெறும் வந்து ஒரு கொலை பண்றதுக்கு மட்டும்தான் போகுதே தவிர அந்த ஆத்மா வந்து பகவான் லோகத்துக்கு போக முடியல. ஆனா தொடர்ந்து இந்த பலிகள் நடக்க 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 அதோட இறைச்சிகள் வந்து மக்கள் சாப்பிட சாப்பிட உயிர் பலிகள் அதிகமாயிருச்சு. கேட்டா ஏன்பா கொள்றனா, சாஸ்திரத்துல போட்டிருக்கு, சாஸ்திரம் போட்டிருக்கா அது யஜ்யம் பண்றோம். அப்ப இந்த மாதிரி வந்து உயிர் பலிகள் அதிகமா ஆயிடுச்சு. அப்ப நிந்தசி யஜ்ய, அதாவது இந்த மாதிரி யஜ்யங்கள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணு, இது எல்லா வகையான உயிர் பலிகளும் ஸ்டாப் பண்ணு. எது உன்னை உயிர் பலி செய்ய வைக்குது, சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்தை தூக்கி போடு. நோ நோ சாஸ்திரா, எதுவுமே வேணாம் அப்படி எல்லா வகையான சாஸ்திரங்களையும் ரிஜெக்ட் பண்றதுக்காக எல்லாத்தையும் இந்த உயிர் பலிகளை, உயிரை கொடுறது தப்பு, இது எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்றதுக்காக வரப்பட்ட பகவானுடைய முக்கியமான ஒரு அம்சம், ஒரு அவதாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா புத்த அவதார். ஆனா அந்த காலகட்டத்துல அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றதுக்காக தான் அவர் வந்தாரு. ஆனா அது ஸ்டாப் பண்ணும் போது என்ன பண்றது, இந்த சாஸ்திரம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணும் போது சாஸ்திரம் எல்லாரும் பின்பற்றது நிப்பாட்டிட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் வந்து சூன்யவாத தத்துவத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. சூன்யவாத தத்துவத்தை ஃபாலோ பண்ணும் போது என்ன நடக்குது, எல்லாரும் அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுறாங்க, அசோக மன்னர்கள், பல பல மன்னர்கள் இந்த தத்துவங்களை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புத்தரோட கொள்கைகள் வந்து பெருசா ஆக ஆக என்ன நடக்குது, அங்க வந்து டிரை பிலோசபி, இந்த தத்துவங்கள் வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் வந்து நிறைய வகையான இறுக்கமாக இருக்கு. அதுல வந்து டேஸ்ட் கிடைக்கல, அது வகையில் நிறைய வகை குழப்பங்கள். ஏன்னா நம்மளை கைட் பண்றது, நம்மளை வழி நடத்தக்கூடிய வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சாஸ்திரம் தான் நம்மளை வந்து வழி நடத்தும். அப்ப சாஸ்திரங்கள் வேணும்னு சொன்னோம்னா மக்கள் வந்து என்ன ஆகுறாங்க, புத்தரோட காலகட்டத்துக்கு அப்புறம் மக்கள் வந்து அப்படியே திசை தெரியாம என்ன பண்றதுன்னு தெரியாம பல வகையான இந்த சூன்யவாத தத்துவத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அப்ப சாஸ்திரங்களுடைய சாஸ்திரங்களுடைய பின்பற்றுதல், சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றது அறவே இல்லாம போயிடுச்சு. ஆனா புத்தர் வந்து எதுக்காக வந்து அந்த சாஸ்திரங்கள் வேணா, சூன்யவ தத்துவத்தை, நிர்வாண தத்துவத்தை எது கொண்டு வந்தாருன்னா இந்த உயிர் பலிகளை நிப்பாட்டுறதுக்காக தான். ஆனா புத்தர் வந்து இந்த கொள்கையை வந்து, இந்த பிலோசபியை வந்து அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. பிறகு புத்தரோட காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த புத்தரோட கொள்கைகள் வந்து அதிகமா ஆகுது. நிறைய வகையான புத்தரோட கொள்கைகள் அவங்களுடைய அவங்க அந்த வழிபாட்டில் வரக்கூடிய நிறைய இடத்துல போய் இதை பிரீச்சிங் பண்றாங்க. அப்ப சாஸ்திரங்கள் வந்து நிராகரிக்கப்படுது. அப்ப சாஸ்திரம் நிராகரிக்கப்படும் போது உயிர் பலிகள் இல்ல, ஆஃப்கோர்ஸ் உயிர் பலிகள் இல்ல. ஆனா சாஸ்திரங்கள் நிராகரிக்கப்படும் போது நிறைய வகையான நல்ல விஷயங்கள், நிறைய நிறையான வழிபாடுகள் எல்லாமே காண போக ஆரம்பிக்குது. அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த காலகட்டத்துல என்ன பண்றாரு, புத்தரோட காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த சாஸ்திரங்களை வேணாம்னு சொல்லி உயிர் பலி குறைச்சாச்சு. ஆனா சாஸ்திரங்கள் இல்லாம இந்த மனித குலத்தை, இந்த ஹியூமன் சொசைட்டியை நம்ம வழிநடத்த முடியாது. அப்ப சாஸ்திரங்களை திருப்பி நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்ப அதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா அடுத்து இன்னொரு தத்துவத்தை கொண்டு வர்றாரு, இன்னொரு ஆளை அனுப்புறாரு. அவரு வந்து யார சொல்ல முடியும், எனி ஐடியா?
Adi Sankaracharya. எஸ், ஆதி சங்கராச்சாரிய சாக்ஷாத் சிவபெருமான வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் அனுப்புறார். எப்படி பிரபு ஸ்ரீ கிருஷ்ணர் சிவபெருமான் அனுப்புறாருன்னா, இது வந்து பல வகையான புராணங்கள, பக்தம் புராணத்துல வந்து நிறைய வகையான இதோடைய ஸ்டோரிஸ், கதைகள் இதெல்லாம் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸ்லோகங்கள்லாம் நிறைய இருக்கு. அப்ப அதை நான் ஷார்ட்டா சொல்றதா நான் சொல்றேன். அப்ப சிவபெருமான் என்ன பண்ற, ஒரு தடவை வந்து கைலாசத்துக்கு சாரி கிருஷ்ணர் கைலாசத்துக்கு போய் என்ன பண்றாரு, சிவபெருமான் மீட் பண்ணி இந்த மாதிரி நடக்குது, இப்ப புத்தரோட கொள்கை அதிகமாயிருச்சு, இப்ப வந்து பூமியில வந்து அடுத்து வந்து சாஸ்திரங்களை திருப்பி ஸ்தாபனம் பண்ணணும். ஆனா இது டைரக்டா பண்ணலாமே, பகவானே பண்ணலாமே, கிடையாது. ஏன்னா பகவான் வந்து ஒரு பெரிய பிளான் ஒண்ணு வச்சிருக்கிறாரு. ஓகேவா? அப்ப சிவபெருமானை அரேஞ்ச் பண்றாரு. இப்ப சிவபெருமான் வந்து திருப்பி சாஸ்திரத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும் போது எடுத்தோன்னு உயர்தரமான விஷயங்கள் வந்து ஆரம்பிக்க முடியாது. இப்ப மக்கள் வந்து அறவே சாஸ்திர நாலேஜ் இல்லாம இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவோம், சாஸ்திரங்களுக்கு வந்து வந்து அவங்களை கொண்டு வரணும். அப்ப என்ன பண்றாரு, கிருஷ்ணர் சிவபெருமான் கிட்ட வந்து கட்டளை கொடுக்குறாரு, நீ என்ன பண்ணு, எனக்கு எதிராக நீ பிரச்சாரம் பண்ணு சிவபெருமானே. அவர் முடியவே முடியாது சொல்றாரு. ஆனா கடைசியில அவர் ஒத்துக்கிட்டு என்ன பண்றாரு, ஆதி சங்கராச்சாரியராக சிவபெருமான் இந்த பூமியில வந்து அவதாரம் பண்றாரு. ஆதி சங்கராச்சாரியுடைய கதைகள் நான் முந்தி பேசியிருக்கேன். ஆதி சங்கராச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வயசு இருக்கும் போது அவர் வந்து ஒரு குளத்துக்கு போவார். ஆதி சங்கராச்சாரியர் என்ன பண்ணுவாரு, அந்த குளத்துல வந்து என்ன பண்ணுவாரு, அங்க மிகப்பெரிய ஒரு முதல் இருக்கும். அந்த முதல்ல அவரோட கால் வந்து மாட்டிக்கும். அப்போ அவங்க அம்மா வந்து மேல, ஐயோ மகனே எப்படாச்சும் மேல வந்துருன்னு. அப்ப முதல்ல வந்து என்ன பண்ணா, அந்த குரக்கடையில் வந்து அவரோட காலை வந்து ஃபுல்லா கட்டிச்சு அப்படியே முடிச்சு நிற்கும். அப்படியே வந்து என்ன சொல்லுவாங்க, அப்படியே ஒரு லாக் போட்டுரும். இவரு வந்து அப்படியே அந்த இடத்துல நிப்பாரு, அவங்க அம்மா வந்து மேல நிப்பாங்க. அப்ப அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து ஒரு என்ன சொல்லுவாரு, ஒரு நிபந்தனை வைப்பாரு, ஒரு என்ன சொல்ல, ஒரு கண்டிஷன் வைப்பாரு. அம்மா, என்னால வந்து இந்த முதலைய கொஞ்ச நேரத்துல பினிஷ் பண்ணிட்டு நான் வர முடியும். ஆனா எனக்கு நீ வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். என்னன்னா, நான் வந்து உயிரோடு நான் வரணும்னா, நான் உயிரோடு வந்த பிறகு எனக்கு நான் வந்து நேரடியாக நான் போயிட்டு சன்னியாசம் எடுக்க போறேன். என்னைய வந்து நீ சன்னியாசி எடுக்கிறதுக்கு நீங்க வந்து அனுமதிச்சிட்டீங்கன்னா, நீங்க அப்ரூவ் பண்ணீங்கன்னா, நான் இந்த முதலுக்கு தப்பிச்சு நான் வரேன். இல்ல நான் வரலி வந்த பிறகு இல்லப்பா நீ கல்யாணம் பண்ணும்பா, இல்லப்பா நீ எனக்கு ஒரு வாரிசு வேணும்பா, என்னைய சம்சார வாழ்க்கையில என்னைய மூழ்க வைக்கிறதாக இருந்தா என்னை விட்டுருங்க, நான் இப்படியே போயிடுறேன். அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, ஐயோ ஐயா நீ கல்யாணம் பண்றோ இல்லையோ, நீ எனக்கு முன்னுக்கு இருந்தா போகும் சொல்லணும். அவங்க என்ன பண்றாரு, அவர் வந்து அந்த முதலுக்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே வந்து அவர் வந்தோடனே சன்னியாசி எடுக்குது. சன்னியாசி எத்தனை வயசுல எடுக்கிறாருன்னா, 8 வயசுல சன்னியாசி எடுக்கிறாரு ஆதி சங்கராச்சாரியார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு தத்துவத்தை வந்து பிரச்சாரம் பண்றாரு. என்ன தத்துவம்னா, திருப்பி சாஸ்திரங்களை வந்து வேதங்களை வந்து ஸ்தாபனம் பண்றாரு. வேதங்களை திருப்பியும் வந்து ஸ்தாபனம் பண்ணல, வேதங்களை திருப்பியும் எல்லாரும் படிக்க சொல்றாரு, எல்லாருக்கும் இது பண்றாரு. அப்ப அவர் கொண்டு வந்த பிலோசபி வந்து என்னதுன்னா, அதுதான் மாயாவாத தத்துவம். மாயாவாத தத்துவம்னா வந்து என்ன அர்த்தம்னா, நானும் கடவுள் நீயும் கடவுள், நான் கடவுள் நீயும் கடவுள், அகம் பிரம்மாஸ்மி, அப்ப எல்லாரும் கடவுள்னு சொல்லி இந்த பிலோசபியை எல்லாருக்கும் கொண்டு வந்தாரு. அப்ப வேதங்கள்ல வந்து இப்படி போட்டிருக்கு, எல்லாரும் கடவுள்னு சொல்லணும்னு எல்லாரும் என்ன பண்ணா, ஈஸியா திருப்பியும் வேதங்களை வந்து புடிச்சுக்கிட்டாங்க. அப்ப சங்கராச்சாரிய காலகட்டத்துல இது எல்லா இடத்துலயும் யாரெல்லாம் வேதங்களை படிக்கலையோ திருப்பியும் வந்து அந்த வேதங்களை படிக்கிறதுக்காக இந்த பிலோசபி கொண்டு வந்து எல்லாருக்கும் வேதங்களை இது பண்றாரு. அது மட்டும் இல்லாம பல வகையான வழிபாடுகளை அவர் இது பண்றாரு. தேவர்கள் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, இந்த மாதிரி பல வகையான வழிபாடுகளை வந்து எல்லா இடத்துலயும் வந்து இது பண்றாரு ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார். ஓகேவா? ஆனா முக்கியமா என்ன பண்றாரு, நானும் கடவுள் நீ கடவுள், இந்த பிலோசபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இது பண்றாரு. ஆதி சங்கராச்சாரியார் தான் அந்த காலகட்டத்துல ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் அந்த இந்தியால 4 இடத்துலயும் வந்து மிகப்பெரிய வந்து மடத்தை நிறுவனாரு ஆதி சங்கராச்சாரியார். ஓகேவா? அப்ப அந்த ஆதி சங்கராச்சாரியார் வந்து அவரோட காலத்துல இந்த மாயாவாத தத்துவம் ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு. எல்லாரும் நான் தான் கடவுள், நீயும் நாராயணா, நான் நாராயணா, இந்த மாதிரி வந்து பிலோசபிக்கு அதிகமாயிட்டு இருக்கு. ஓகேவா? அங்க வந்து ஆத்மா பரமாத்மா இதெல்லாம் மறந்துட்டாங்க. பிறகு மாயாவ தத்துவத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போன பிறகு, ஆனா சங்கராச்சாரியார் வந்து எவ்வளவுதான் மாயாவாதிகள் தத்துவத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்லி கொடுத்தாலும், ஆனா கடைசியில அவருக்கு மனசு கேட்காம என்ன பண்ணாரு, கடைசியா பஜ கோவிந்தம் சோசத்தை பாட்டு போனாரு. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதி, பகவான் நாம சொல்லுங்க, அதை தவிர்த்து வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஓகேவா? ஆனா ஆதி சங்கராச்சாரியோட மாயாவாதி பிலோசபி அதிகம் போக போக
அடுத்ததாக இந்த மாயா இப்ப வந்து எல்லாரும் சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றாங்க. இப்ப ஆனா என்ன ஆயிடுச்சு, எல்லாம் மாயாவாதமா ஆயிடுச்சு. எல்லாமே நானும் கடவுள் நீயும் கடவுள்னு நினைக்கிறாங்க. அப்ப சாஸ்திரங்கள்ல வந்து இதுக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. மக்களை வந்து மனசை வந்து பக்குவப்படுத்தணும். அதுக்காக அடுத்த கட்டமாக இந்த மாயாவாத கொள்கை இப்படி இருந்துச்சுன்னா, நானும் கடவுள் நீ கடவுள் இருந்துச்சுன்னா, இப்ப யாரு வந்து ஆத்மான்னு உணர்றது? இப்ப பகவான் எப்படி நம்ம உணர்றது? பகவான நம்மளுக்கும் என்ன உறவுன்னு எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்காமயே மக்கள் வந்து மாயாவாத பிலோசபில போயிருக்கிறாங்க. எல்லாரும் கடவுள் கடவுள் நினைச்சு போயிருக்கிறாங்க. ஜீவாத்மா என்னைக்குமே பரமாத்மாவா ஆக முடியாது. ஜீவாத்மானா நம்ம மாதிரி கண்டிஷன் சொல், அதாவது ஆத்மாக்க கடவுளாக ஆக முடியாது. அப்ப இத வந்து திருப்பி இது அடுத்த கட்டமாக வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக மாயாவாத பிலோசபியை வந்து கொஞ்சம் வந்து குறைச்சி இதை வந்து ஸ்லோ பண்ணி இதை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக அடுத்த கட்டமாக வந்து என்ன பண்றாரு, பகவான் வந்து முக்கியமான ஒரு நபரை அனுப்புறாரு. அடுத்த கட்டமாக யாரே சொல்ல முடியும்? ராமானுஜாச்சாரியார். ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியர் அனுப்புறாரு. அந்த ராமானுஜாச்சாரியர் வந்து யாருன்னா பகவான் விஷ்ணுவோடைய படுக்கையாக இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் தான் வந்து ராமானுஜாச்சாரியராக வருகின்றார். ராமானுஜாச்சாரியர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து பகவான் அண்ட் ஜீவாத்மாவை பத்தி ரெண்டுத்தையும் வந்து ரெண்டுமே தனித்தனி, ஆத்மா தனி பகவான் தனி, ஜீவாத்மா என்னைக்குமே கடவுளா ஆக முடியும்னு சொல்லி அந்த தத்துவத்தை சொல்லி கொடுக்குறாரு. பிறகு அது ஒன்னும் வந்து போலிஷ் பண்றதுக்கு, அது ஒன்னும் நல்லா சொல்லி கொடுக்கறதுக்கு அடுத்த கட்டமாக இன்னொரு நபரை வந்து பகவான் வந்து அனுப்புறாரு. அது யாரு? மதுவாச்சாரியார். மத்வாச்சாரியார். மத்வாச்சாரியார் வந்து என்ன அம்சம்? மத்வாச்சாரியர் என்ன அம்சம்? வாயு. வாயு. வாயுன்னு வந்து என்னன்னா காற்றோடைய அம்சம் தான் வந்து பாத்தீங்கன்னா மத்வாச்சாரியர். அவர் என்ன பண்றாரு, மத்வாச்சாரியோட பிலோசபிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ராமானுஜாச்சாரியர் எடுத்தீங்கன்னா ராமானுஜாச்சாரியர் நிறைய கதைகள் இருக்கும். பட் நான் வந்து ஷார்ட்டா சொல்றேன் என்னென்ன பிலோசபிக்கா வரிசையா வருதுன்னு. அவர் மத்வாச்சாரியர் என்ன பண்றாரு, ரெண்டு வேலை வச்சிருப்பாரு மத்வாச்சாரியர். அதாவது ஆத்மா அண்ட் பரமாத்மா ரெண்டுமே தனித்தனி, ஓகேவா, ஆனா ரெண்டுமே ஆன்மீகமானதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப என்ன ஆயிடுச்சு, மக்கள் வந்து ஆத்மா அண்ட் பரமாத்மா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வந்து இதுக்குள்ள நிறைய பிலோசாபிக்கல் வந்து என்ன ஆகுது, பிலோசாபிக்கல் தத்துவங்கள் வந்து கொஞ்சம் வேறுபடுது. அப்ப மத்வாச்சாரியர் வந்து என்ன பண்றாரு, இல்ல ஆத்மாவும் பரமாத்மாவும் ரெண்டுமே ஆன்மீகமானவர்கள் தான், ஆனா நம்ம வந்து கொஞ்சம் வந்து சின்னவங்க, பகவான் பெரியவர் அப்படி சொல்லி அந்த தத்துவத்தை இது பண்றாரு. ஓகேவா, அதாவது ரெண்டு தத்துவம் சொல்றாரு. அதாவது ரெண்டுமே வந்து சேம் தான் சொல்லி சொல்றாரு. ஆத்மா பரமாத்மா சேம் தான், ஆனா அது ரெண்டுமே ஆன்மீகமானது, ஆனா நம்ம சின்னவங்க அவங்க பெரியவங்க சொல்றாரு. பிறகு இந்த மாதிரி தத்துவங்கள் நிறைய அப்படியே போயிருக்கும் போது கடைசியாக இந்த கலியுகம் வந்து அப்படி ஆரம்பிச்சு ஓடிட்டே இருக்கு பாருங்களேன். அப்ப இந்த கடைசியாக இந்த எல்லா தத்துவங்களும் வந்து ஓகே தான், ஆனா இதுல கலியுகத்துல நம்மளை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் வந்து கொடுக்கறதுக்காக டைரக்டாக இப்ப கடைசியாக அந்த சாக்ஷா பகவான் கிருஷ்ணரே இந்த பூமிக்கு வந்து இறங்கி வராரு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக. 500 வருஷத்துக்கு முன்னாடி வங்காளத்துல சச்சி மாதாவுக்கும் ஜெகநாத மிஸ்ருக்கும் போர்க்கிறாரு. அவன் மகாபிரபு கொடுக்க தத்துவம் வந்து என்னது, அச்சிந்தியா பேதா ஆபேதா தத்துவம். வாட் இஸ் த அச்சிந்தியா பேதா அண்ட் ஆபேத தத்துவம்? என்ன அர்த்தம்? அச்சிந்தியானா என்ன அர்த்தம்னா ஆன்மீகமானது. ஆன்மீகமானது. பேதானா வேறுபாடு இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கு. ஆபேதானா டிஃபரன்ஸ் இல்ல, நோ டிஃபரன்ஸ். என்ன டிஃபரனுக்கு எது டிஃபரன் இல்ல? அச்சிந்தியானா என்ன அர்த்தம்னா ஆன்மீகமானது. எது? ஆத்மா. ஆத்மா ஆன்மீகமானது, ஓகேவா. பேத அபேதானா ஒரே நேரத்துல ஆத்மா பகவானுக்கு ஈக்குவலாவும் இருக்கும், அட் த சேம் டைம் பகவானுக்கு ஈக்குவலா இருக்காது. அப்ப மகாபுரு என்ன பண்றாரு, ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. என்ன உதாரணம்? ஒரு நெருப்பு இருக்கு, ஒரு பெரிய ஒரு ஃபயர் எரியுது. அந்த நெருப்பு எரியும் போது, அது பெருசா எரியும் போது அது மேல சுத்தி பார்த்தீங்கன்னா தீ பொறிகள் வரும், ஸ்பார்க் வரும். அப்போ ஒரு பெரிய நெருப்புல என்னோட சட்டையை நான் வந்து அதுல போட்டா அந்த முழு சட்டையும் அது எரிச்சிடும். ஆனா இதே சட்டையில அந்த நெருப்போடைய அந்த தீ பொறி அந்த ஸ்பார்க் பட்டுச்சுன்னா அதுவும் எரிச்சிடும்.
ஆனா அந்த பெரிய நெருப்பு என் சட்டை முழுக்கும் எரிச்சிரும். அந்த சின்ன அந்த ஸ்பார்க், அந்த தீப்பொறி என் சட்டை எரிக்கும், ஆனா சின்ன அளவுல மட்டும்தான் எரிக்கும். அப்ப மகாபுரு என்ன சொல்றாருன்னா, ஆத்மா தகுதியில, குவாலிட்டியில இஸ் சேம். புரியுதா? தகுதினா குவாலிட்டி, அதுல வந்து ஆபேதா, அதாவது சேம் தான், எந்த வகையான டிஃபரண்ட் கிடையாது. ஏன்னா பகவானும் வந்து ஆன்மீகமானவர், நம்மளோட ஆத்மாவும் ஆன்மீகமானது. அட் த சேம் டைம் ஆத்மா அண்ட் பகவானுக்கும் ஆத்மாக்கும் இன்னொரு விஷயம் சேம் இல்லை. என்னதுன்னா குவான்டிட்டியில, அளவுல குவான்டிட்டியில சேம் இல்லை. ஆபேதா. அவர் வந்து விபு, நம்ம வந்து அணு. அவர் பெரியவர், நம்ம சின்னவங்க. அப்ப நம்மளும் பகவானும் வந்து ஆன்மீகமானவங்க தான். நம்மளும் ஆன்மீக ஆத்மா தான், பகவானும் ஆன்மீகமானவர் தான். அப்ப அதுல நம்ம சேமு. ஆனா அளவுல, குவான்டிட்டியில நம்ம வந்து டிஃபரெண்ட் பண்றோம். அவர் வந்து விபு, நம்ம வந்து அணு. அதாவது அவர் வந்து கோவர்தன மலையை தூக்க முடியும், நம்ம சாதாரண செங்கல்ல தூக்க முடியும். அவர் வந்து தசாவதார விஸ்வரூபத்தை எல்லாத்தையும் எடுக்க முடியும், நம்ம தசாவதார விஸ்வரூபத்தை பார்க்க மட்டும்தான் முடியும். அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து நெருப்பை முழுங்க முடியும், நம்ம நெருப்பு கிட்டே தப்பிச்சு ஓட மட்டும்தான் முடியும். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல 16,108 மனைவிகள் வந்து கல்யாணம் பண்ண முடியும், 16,108 மனைவிகள் வீட்டுல ஒரே நேரத்தில் இருக்க முடியும். நம்மளுக்கு ஒரு மனைவி, ஒரு வீடே வந்து போதுமானது. அவரு வந்து பல வகையான லீலைகளை வந்து செய்ய முடியும், நம்ம வந்து லீலைகளை வந்து அதை வந்து கேட்க முடியும், பாட முடியும், அதை வந்து லிசன் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல், ஆனா நம்ம வந்து லெவல்ல நம்ம வந்து கீழே இருக்கணும், அவர் மேல இருக்கிறாரு. இதுதான் கடைசி கன்க்ளூஷனாக மகாபிரபு சொல்லி கொடுத்தாரு. இதான் அச்சிந்தியா வேதா ஆபேத தத்துவத்தோட ஒரு ஷார்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சின்ன சுருக்கம் அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான். புரியுதா? அப்ப ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். மாதாஜி ஹரிகிருஷ்ணா, மாதாஜி நான் கிளாஸ்ல இருக்கேன், அப்படி இருக்க முடியுது. அப்ப நம்ம வந்து என்னது, நம்ம அணு, அவர் விபு. அப்ப இந்த பிலோசபிக்கு நம்மளுக்கு கொண்டு வர்றதுக்காக தான் மகாபிரபு, அதாவது சாட்சா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்மள இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி கொண்டு வராரு. இப்போ நீங்க நம்ம கேட்கலாம், எடுத்தோன்னு இப்ப கலியுகத்து ஆரம்பத்திலே வந்து நம்ம இது கொடுத்திருந்தா முடியாது. நம்ம என்ன பண்ணிருப்பாங்க, பிராமண தகுதியில உச்சக்கட்டத்தில் இருக்கும் போது என்ன பண்ணிருப்பாங்க, இதை வந்து தர்க்கம் பண்ணிருப்பாங்க. சோ மச் ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கும். அப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உயிர் பலிகள் நிப்பாட்டி, சாஸ்திரங்கள் வேணான்னு நிப்பாட்டி, திருப்பி சாஸ்திரத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி, பிறகு அதுக்கப்புறம் சங்கராச்சாரியரை கொண்டு வந்து, அதுக்கப்புறம் ராமானுஜாரியை கொண்டு வந்து, பிறகு வந்து ஆத்மா பரமாத்மா வேறுபாடு சொல்ல வச்சாரு. ராமானுஜாரியோட பங்கு மிகப்பெரிய பங்கு. ஏன்னா வந்து மாயா தத்துவத்தை வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைப் உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நானும் கடவுள், நீயும் கடவுள், அந்த பிலோசபில உலகம் எங்கும் வந்து பரவிடுச்சு. இப்ப கூட பாருங்க, இப்ப நம்ம கரண்ட் சிச்சுவேஷன் வருவோம். சோ மச் டிரை பிலோசபி தத்துவங்கள் ஒன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. ஒண்ணு சில இடத்துல சில ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி, ஆன்மீக இயக்கங்கள், நான் தான் கடவுள் அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. சில இடத்துல வந்து பாருங்க, குரு வழிபாட்டுக்குள்ளே நின்றுவாங்க, அவங்க அடுத்த கட்டம் பகவான் யாருன்னு சொல்ல மாட்டாங்க. சில இடத்துல வந்து பாருங்க, தியான ப்ராசஸ், மெடிடேஷன். கலியுகத்துல மெடிடேஷன் வந்து ஒத்து வராது. ஆச்சரியம் சொல்லிக்கிறாங்க, மெடிடேஷன் வந்து தப்பு கிடையாது, அது தவறான ப்ராசஸ் கிடையாது, அது சரியான ப்ராசஸ் தான். ஆனா இந்த கலியுகத்தை கலோ நாம சங்கீர்த்தன, சத்தியயுகத்தினுடைய வழிபாட்டு தர்மம் வந்து என்னது, தவம். திரேதா யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா, 2வது யுகத்தோட திரேதா யுகத்தோட வழிபாட்டு முறை வந்து பாத்தீங்கன்னா யஜ்யம். 3வது யுகம் துவாபர யுகத்தோடைய வழிபாட்டு முறை வந்து என்னதுன்னா விக்கிரக வழிபாடு, கோயில் வழிபாடு. கலியுகத்தோடைய வழிபாட்டு முறை வந்து என்னதுன்னா கலோ நாம சங்கீர்த்தன், பகவான் நாமத்தை புகழ் பாடுறது, பகவான் நாமத்தை கேட்கறது, பகவான் நாமத்தை ஜெபம் பண்றது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரே ராம் 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 ஹரி ஹரி. ஆனா நம்ம நினைச்சு பாருங்க, ஒன்னும் அந்த டிரை பிலோசபி வந்து ஒன்னும் கலியுகத்துல ஒரு இடத்துல ஓடிட்டு தான் இருக்கு. இதை உடைக்கிறதுக்காக தான் மகாபிரபு என்ன பண்ணாரு, அவர் வந்து சாக்ஷா வந்து இந்த பிலோசபி கொடுத்து போனாரு. கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணுங்க, கிருஷ்ணரே பகவானே முழு முதல் கடவுள். இதுல யாருக்கும் எந்த வகையான சந்தேகமும் கிடையாது. சாஸ்திரங்கள் தெளிவாக விளக்கப்படுது.
சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான், சைத்தன்ய மகாபிரபு கலியுகத்துல வரப்போறாரு அப்படின்னு சொல்லி பல வகையான புராணங்கள்ல போடப்பட்டிருக்கு. சும்மா வந்து பகவத்கீதைலாம் போட்டிருக்குன்னு கிடையாது. கருவ புராணத்துல போடப்பட்டிருக்கு, வாமன புராணத்துல போடப்பட்டிருக்கு, பல வகையான சாஸ்திரங்கள், ஏன் பல வகையான சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம் சா அங்க உபாங்க அஸ்திரம் யக்ய சங்கீஸ்தன பிராயை யஜந்தி சுமேதஷாக. எல்லா வகையான தத்துவங்களும் பாகவதத்துல எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. பகவான் சைத்தன்ய மகாபிரபா கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபா வரப்போறான்னு சொல்லப்பட்டிருக்கு. மகாபிரபு வந்து இங்க என்ன பண்றாரு, கோலோ கேரோ பிரேமதான ஹரி நாம சங்கீர்த்தன. இந்த வகையான டிராய் பிலோசபில எல்லாரும் மாட்டி இருக்காங்க. அது உதாரணம் வந்து பாருங்க, அவர் வாரணாசிக்கு போகும்போது பிரகாஷானந்த சரஸ்வதியை வந்து பாக்குறாரு. பிரபோனந்த சரஸ்வதி, ஐ திங்க் பிரபோனந்த சரஸ்வதி நினைக்கிறேன். பிரபோனந்த சரஸ்வதி வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ மாயாவ சன்னியாசி. ஓகேவா? அவர் என்ன பண்றாரு, சங்கராச்சாரிய வழிபாடுல வரக்கூடிய கிட்டத்தட்ட 1000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அங்க மகாபுரம் என்ன பண்றாரு, அந்த வாரணாசியில வந்து அவர் வந்து டிராவல் பண்ணும்போது எல்லா வகையான மாயாவ சன்னியாசிகளையும் வைஷ்ணவ சன்னியாசியும் மாத்துறாரு. ஹரிகிருஷ்ண மதத்தை ஜெபம் பண்ண வைக்கிறாரு. சர்வ பட்டாச்சாரியார் அவர் வந்து வேதத்தை படிச்சவரு. ஆனா என்ன ஆயிடுச்சு, அவருக்கு வெறும் வந்து அந்த சொல்லக்கூடிய வேதாந்தத்தை வந்து அவர் எப்படி புரிஞ்சுட்டு இருந்தாருன்னா, யாரு சர்வ பட்டாச்சாரியா அந்த டிராய் பிலோசபி கடவுளை வந்து தெளிவா புரிஞ்சுக்காம அவரு வந்து வேற வகையில புரிஞ்சிருந்தாரு. மகாபிரபு அந்த சர்வ பட்டாச்சாரிக்கு கருணை கொடுத்து பிறகு வந்து பாத்தீங்கன்னா 7 நாள் உபதேசம் நடக்கும். சர்வ பட்டாச்சாரி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுவாரு, மகாபிரபு வந்து ரொம்ப வந்து யங் சன்னியாசி, அதனால வந்து அவருக்கு வந்து வேதங்கள் புரியாது, நான் உனக்கு வேதங்கள் சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப அகங்காரமா, நான் வந்து பிரகஸ்பதியோட ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் மகாபிரபு என்ன பண்ற, 7 நாள் உட்காந்து பூனை மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு. பிறகு சர்வ பட்டாச்சாரி கேட்கிறாரு 7வது நாள், ஏன்பா நீ இவ்வளவு நாள் வந்து வாயை மூடிட்டு கேட்கறிய, உனக்கு வந்து ஏதாச்சும் புரியுதா, இல்ல நான் சொல்றது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா, நான் கொஞ்சம் இறக்கி சொல்லுவானு. இல்ல நீங்க சொல்றத சொல்லுங்க. அப்போ மகாபிரபு என்ன பண்றாரு, அந்த இடத்துல வந்து அவரை வந்து ஏதாச்சும் கேள்வி இருக்க கேட்கும்போது கிடைச்சா அங்க ஃபயர் பண்றாரு. என்ன பண்றாரு, முதல் பொம்மை என்ன போடுறாரு, வேதவியாசர் வந்து ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறாரு, ஆனா உங்களுடைய கிளாஸ் உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து அந்த உண்மையான விஷயத்த வந்து அப்படியே மேகம் மீது மறைச்சிருச்சு. ஒரு மழை வரும்போது எப்படி வந்து மேகம் வந்து அந்த கிளவுட் வந்து எப்படி வந்து எல்லாத்தையும் மறைச்சு இருட்டாக்கிருமோ, அந்த மாதிரி உங்களுடைய கிளாஸ் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து அப்படியே வந்து ஃபுல்லா வந்து அப்படியே மறைச்சிருச்சு. ஒரிஜினலா இருக்கக்கூடிய விஷயத்த காமிக்கலன்னு சொன்ன உடனே சர்வ பட்டாச்சாரிக்கு அகங்காரம் கோபம் வந்துருச்சு. அப்புறம் ஆர்குமெண்ட் நடக்குது. கடைசியா வந்து சர்வ பட்டாச்சாரிய கிட்ட வந்து மகாபிரபு சொல்றாரு, சர்வபரமா சொல்லி ஒரே வந்து சத்தம் தான். சர்வ பட்டாச்சாரி அப்படியே ஸ்தன்னா நிற்கிறாரு. அந்த நேரத்துல என்ன பண்றாரு, மகாபிரபு சட் பூஜை அவதாரத்தை காமிக்கிறாரு. சட் பூஜை அவதாரம்னா 6 கைகள் உடைய அந்த அவதாரத்தை காமிக்க அந்த அதை மெனிஃபெஸ்ட் பண்றாரு. அது வந்து காமிக்கிறாரு. 6 கைகள். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஏரோ அண்ட் போ, அதாவது வந்து பாத்தீங்கன்னா வில்லு அம்போட ராமரோட கை இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சங்கு சக்கரா, ஃப்ளூட், புல்லாங்குழலோட கிருஷ்ணரோட கை ஒண்ணு இருக்கு. 4 கை இருக்கு. கடைசி 5, 6 வந்து பாத்தீங்கன்னா தண்டா அண்ட் கமண்டலா, சன்னியாசி ரூபத்துல மகாபிரபுவோட கை. இந்த 6 ரூபத்தை பார்த்தோட சர்வ பட்டாச்சாரி அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு. மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா சர்வ பட்டாச்சாரி எப்பவுமே வந்து சந்தியா வந்து நம்ம அது பண்ணணும் இதை பண்ணணும், அப்புறம் வந்து நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அப்படியே ஒண்ணா அப்படியே பிளான் பண்ணிருப்பாரு. எப்பவுமே காலையில சீக்கிரமா ஏஞ்சிக்கிற கேஸ் சர்வ பட்டாச்சாரியா. என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து அப்படியே தூங்கி இருக்கிறாரு. மகாபிரபு காலையிலே ஜெகநாதபுரிக்கு போயிட்டு காலையில வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் கொடுப்பாங்க, அதாவது காலையில வந்து ஒரு போகா கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு சர்வ பட்டாச்சாரி வீட்டை கதவு தட்டாரு. சர்வ பட்டாச்சாரியாரே கூப்பிடுறாரு. அப்படியே கதவு திறக்கிறாரு. மத்த ஒண்ணு குளிக்கல, மணி ஆயிடுச்சு, ஆனா அப்படியே நிக்கிறாரு. அவர் சொல்றாரு, சொல்றாரு, இந்த பிரசாத ஜெகநாத பிரசாத் எடுத்துங்க. ஒரு பேச்சு பேசாம அப்படியே அவர் எடுத்துட்டாரு, சாப்பிடாரு, ஒன்னும் பண்ணல. அப்ப மகாபிரபு அங்க என்ன டெஸ்ட் பண்றாருன்னா, இவருக்கு வந்து பக்தி யோகம் ஆரம்பிச்சிருச்சு, பக்தி செய்ய ஆரம்பிச்சாரு. இதுவே வந்து மகாபிரபு 2 நாளுக்கு முன்ன சொல்லியிருந்தாருன்னா, இருப்பா சாப்பாடு பிரசாத் ஜெகநாத பிரசாதமா என்னது அது ஓரத்துல வை, நான் போய் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வரேன், நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், நான் குளிச்சுட்டு வரேன், அப்படி பண்ண சொல்லிட்டு பல விஷயம் சொல்லியிருப்பாரு. 1 மணி 2 மணி நேரம் ஆக்கியிருப்பாரு பிரசாத் சாப்பிட்றதுக்கு. இப்ப அவர் என்ன பண்றாரு, மகாபிரபு கருணை கிடைச்சோடனே இப்ப இந்த சாட்சியான அந்த ஜெகநாத பிரசாதம் இஸ் கருணை. இந்த பிரசாதம் உடனே நம்ம வந்து எந்த ஒரு அவமதியம் சொல்றது, எந்த ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாம உடனே நம்ம வந்து ஹானர் பண்ணணும் எடுத்துக்கணும் சொல்லி
சாப்பிடுறாரு. அதே போல வந்து காசு அந்த வாரணாசிலையும் வந்து எல்லா சன்னியாசிகளும் வந்து அவர் வந்து விடைப்பாங்க ஏன்னா ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடிட்டு வந்து ரொம்ப கத்திக்கிட்டு குதிச்சிருக்கிறாரு, நீ என்ன பைத்தியக்காரமா செஞ்சிருக்க, எங்களோட மீட்டிங் ஒண்ணு நடக்குது, நீ வந்துருன்னு. அப்ப வந்து அங்கதான் என்ன பண்ணுவாரு, மகாபிரபு போவாரு வாரணாசிக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா காலுக்காலோட இடத்துல காலை கழுவிட்டு அந்த காலுக்கால இடத்துல அங்கே உட்காந்துருவாரு சைத்தன்ய மகாபிரபு. அப்ப வந்து என்ன பண்ணி அங்கே கொஞ்சம் இங்க வந்து உட்கார சொன்னோன்னே, அப்ப வந்து அந்த பேச்சுவார்த்தை அந்த வாக்குவாதம் நடக்கும்போது அது வந்து கடவுள் வந்து நம்ம ஜீவாத்மா என்னைக்கு கடவுளாக முடியாது, பரமாத்மா ஒருத்தர் மட்டும் தான் கடவுளாக முடியும். அந்த கடவுள் வந்து வேற யாரும் கிடையாது, சாக்ஷா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் முழுமுது கடவுளே அப்படின்னு சொல்லி இது பண்ணி எல்லாருக்கும் வந்து அந்த கருணை கொடுத்து எல்லாரும் சன்னியாசிகளும் வைஷ்ணவ சன்னியாசிகளாக மாறினாங்க. இந்த மாதிரி ட்ராய் பிலோசாபிய வந்து எல்லா இடத்துலயும் சைத்தன்ய மகாபிரபு உடைச்சிருக்கிறாரு. காரணம் என்ன, சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த அந்த தத்துவம் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங்கானது. எல்லா வகையான யாருமே வந்து இந்த தத்துவத்தை வந்து தோற்கடிக்க முடியாது. ஏன் தோற்க முடியாதுன்னா, கலியுகத்தோடைய உண்மையான தர்மம் இந்த நாம சங்கீர்த்தனம். அப்ப நம்ம என்ன பண்றோம், கிருஷ்ண பக்தியில நம்ம வந்து இங்க வந்து நம்ம வந்து கிருஷ்ண பக்தி கத்துக்கிறோம், கிருஷ்ண பக்திக்குள்ள வரும். ஆனா கிருஷ்ண பக்தி வர்றதுக்கு முன்னாடி நம்ம பல வகையான வழிபாட்டு முறைகள் நம்ம இருந்திருப்போம். ஓகேவா? இது எல்லா வகையான வழிபாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேதங்களை வந்து பின்பற்றக்கூடிய பல வகையான ஆச்சாரியர்கள் பல வகையான முனிவர்கள் அவங்க எடுத்து கொடுத்துதான் இந்த எல்லா வகையான வழிபாடுகளும். மரத்தை வழிபடுறது, புத்து வழிபடுறது, கோயிலை வழிபடுறது, மனிதர்களை வழிபடுறது, குருவை வழிபடுறது, அப்ப இயற்கை வழிபடுறது, ஜோதி வழிபடுறது, இந்த பல வகையான வழிபாட்டு முறைகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேதங்கள்ல இருக்கு, இல்லைன்னு கிடையவே கிடையாது. ஆனா இந்த வழிபாட்டு முறைகளால நம்ம வந்து பகவான் லோகத்துக்கு போக முடியுமா கேட்டா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் தான், ரொம்ப கஷ்டம். அப்ப ரொம்ப ஈஸியான வே வந்து என்னதுன்னா, ஹரிநாம ஹரிநாம ஹரிநாமவை கேவலம் கலோ நாஸ்தியேவ கதிரண்யதா. பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ணு, வேற எந்த வகையான பிலோசபியும் போகாத. நாஸ்தியேவனா 3 வாட்டி ஏன் நாஸ்தியேவ சொல்றாரு, 3 வாட்டி ஏன் நாஸ்தியேவ சொல்றாருன்னா வேற வழி இல்லைன்னா எதை வந்து இந்த எந்த 3 விஷயத்த அவர் வந்து வேணான்னு சொல்றாருன்னா, கர்மா ஞான அண்ட் அஷ்டாங்க யோகா. கர்மானா வந்து என்னது, பலனை எதிர்பார்த்து வழிபாடு பண்றது, அது வேணாம். ஞானானா வந்து என்னது, முக்தியை தேடி போறது, இந்த முக்தின்னு போறது, முக்தி வேணாம். அப்புறம் யோகானா வந்து என்னது, அஷ்டாங்க யோகனால என்ன கிடைக்கும், சித்தி இருக்கும், பவர் கிடைக்கும், அஷ்டமா சித்தி கிடைக்கும், அகிமா லகிமா அந்த மாதிரி நிறைய சித்திகள் கிடைக்கும். இந்த சித்திகள்லாம் வேணாம். இதை தாண்டி நம்ம வந்து நாம ஜெபம் பண்ணா பக்தி கிடைக்கும். நம்மளுக்கு பக்தியால மட்டும்தான் நம்ம பகவானை உணர முடியும். பக்தியால மட்டும்தான் நம்ம வந்து ஆத்மாக்கு எல்லா வகையான சந்தோஷம் கிடைக்கும். பக்தியால மட்டும்தான் இந்த ஆத்மா வந்து பகவானுக்கும் ஆத்மாக்கும் உள்ள அந்த டேஸ்ட்டை உணர முடியும். பக்தியால மட்டும்தான் இந்த ஆத்மாவுக்கு உண்மையான விடுதலை கிடைக்கும். பக்தியால மட்டும்தான் பகவான் லோகத்துக்கு போவதுக்கு உண்டான பாதை நம்மளுக்கு தெரிய வரும். பக்தியால மட்டும்தான் பகவானோட சக்திகளை புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த ஜோதியா வருது யாரு, பகவான் கிருஷ்ணர் தான். அந்த உள்ளுக்குள்ள பரமாத்மாவா இருக்கிறது யாரு, பகவான் கிருஷ்ணர் தான். இந்த சித்திகள்லாம் யார்கிட்ட இருந்து வருது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ண கிட்ட இருந்தா. இந்த எல்லா வகையான நாலேஜும் எப்ப புரிய வரும்னா, ஓன்லி பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தியால மட்டும்தான் புரிஞ்சு கொள்ள முடியும். பக்தியெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த பக்தியை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுக்காக, அந்த பிரேம பக்தி கொடுக்கறதுக்காக, அந்த பிரேம பக்தி எப்படி நம்மளுக்கு வரும், அந்த பிரேம பக்தியை வந்து த்ரூ ஹரிநாம சங்கீர்த்தன் நாமத்தின் மூலமாக நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக மகாபிரபு அந்த நாமத்தை எடுத்து வர. எப்பப்பெல்லாம் நம்ம நாமத்தை ஜெபம் பண்றோமோ அப்பெல்லாம் வந்து நம்மளுடைய மனது வந்து ரொம்ப கிளீன் ஆகும். உடனே பகவான் வந்து ஒண்ணு கூட உட்காந்துக்க மாட்டாரு. இந்த சாக்கடையாக இருக்கக்கூடிய மனசை கிளீன் பண்ணி பிறகு நாம ஜெபத்தை கண்டினியூஸா நீ ஜெபம் பண்ணும் போது இந்த மனசு தூய்மையாகி பிறகு பகவான் உள்ளுக்குள்ள வருவாரு. பகவான் வர்றதுக்கு முன்னாடி வந்து குரு வரணும். குருவோட கருணையால பிறகு உள்ளுக்குள்ள பகவான் வருவார். தென் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த கிருஷ்ண பக்தி டேஸ்ட் ஆரம்பிக்கும். பிறகு வந்து நம்ம நாம ஜெபம் பண்ணும்போது அட் சேம் டைம் நம்ம சேவை செய்யும்போது இந்த சேவைகள்ல வந்து நமக்கு ஈடுபாடு கிடைக்கும். புரியுதா? இந்த மாதிரிதான் வந்து மகாபிரபு நம்மளுக்கு இந்த கடைசி கன்க்ளூஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த கிருஷ்ண பக்தி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இந்த கிருஷ்ண பக்திக்குள்ள வந்துட்டு நம்ம தேவையில்லாம திருப்பி வந்து தியான ப்ரோசஸ்,
யோகா ப்ரோசஸ், அந்த ப்ரோசஸ், இது பண்றேன் அது பண்றேன் இந்த மாதிரி போனோமே. ஆனால் முட்டாள் வந்து வேற யாரும் கிடையாது, நம்ம தான் முட்டாள். ஏன்னா அந்த முட்டாள்ன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணல, சங்கராச்சாரிய யூஸ் பண்றாரு. பஜ கோவிந்தம், பகவான நாமத்தை படி, பஜ கோவிந்தம், பகவான் நாமத்தை படி, பஜ கோவிந்தம் மூடமதே, பகவான் நாமத்தை படிக்காத மூடமதே. மூடமதேன்னு என்ன அர்த்தம்? முட்டாளுக்கு சமம் சொல்லிக்காரு. ஏ சம்ஸ்காரே மதுஸ்காரே கிருப்பையா பாரே பாரே முடியாது. கிருப்பான கருணை அது யார் கொடுப்பா? முராரே. முராரினா முகுந்தன் கருணை கொடுப்பார். நீ முக்தியை தேடி நீ வந்து எல்லா இடத்துக்கும் போகாத. முக்தி பக்தியில இருந்துகிட்டு முக்தியை தேடினா உனக்கு பக்தியும் கிடைக்காது, ஒண்ணுமே கிடைக்காது. பக்தியில ஓன்லி வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பிரேமம் மட்டும் தான் கிடைக்கும். நிறைய இடத்துல வந்து பக்தி செய்யறவங்க, பக்தி பாதையில் இருக்கிறவங்க, இன்னும் ஹரே கிருஷ்ணன் இருக்கிறவங்க, கிருஷ்ண பக்தி இருக்கிறவங்க, நான் நிறைய இடத்துல பாக்குறேன், முக்தி வேணும் பிரபு, முக்தி வேணும். இந்த முக்தி வந்து நமக்கு தேவையே கிடையாது. நம்மளுக்கு முக்தியை தேடி போற அந்த மனப்பான்மை, அந்த அந்த மென்டாலிட்டி இருந்துச்சுன்னா நம்ம பக்தி தேடி போகவே மாட்டோம். அதனால பாருங்க, மகாபுரு என்ன சொல்லிக்கிறாரு? நான் தனம், நான் ஜனம், நான் சுந்தரிம், கவிதாம் வா ஜெகதீச காமையே, மம ஜென்மனீஸ்வரி. எத்தனை பிரிவு எடுத்தாலும் பகவதார் பக்தி சொல்லிக்கிறாரு. பகவதார் முக்தின்னு அவர் சொல்லல. எத்தனை பிரிவு எடுத்தாலும் எனக்கு பக்தி இருந்தாலே போதும், எனக்கு பக்தி செய்யறதுக்கு எனக்கு ஒரு கருணை கொடுப்பான்னு சொல்லிக்கிற தவிர முக்தி சொல்லல. ஆனா இங்க என்ன ஓடுது? நம்ம வந்து ஹரிகிருஷ்ணால முக்தி வேணும், நான் முக்தியே பயக்கூடாது. நம்ம முக்தி தேவையே இல்லை நம்மளுக்கு. நம்மளுக்கு பக்தி மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. எந்த ஆச்சாரியர்களும் எந்த வகையான விஷயத்திலையும் யாரும் முக்தி தேடணும் போட்டிருக்கவே மாட்டாங்க. முக்தி நாட் இஸ் அவர் எய்ம். அவர் எய்ம் இஸ் ஓன்லி பக்தி பக்தி பக்தி. நம்மளோட குறிக்கோள் முக்தி கிடையாது, ஓன்லி பக்தி பக்தி பக்தி. பக்தி பாதைக்குள்ள வந்துட்டு முக்தி தேடிக்கிட்டு இருக்கோமே. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம ஸ்டீல் ஒன்றும் அந்த ட்ரை பிலோசபி ஒன்றும் வந்து அந்த வரட்டு தத்துவங்கள்ல நம்ம ஒன்றும் மாட்டிக்கிட்டு இருக்கோம் சொல்லி அர்த்தம். ஓகேவா? இது ஒன்றும் நிறைய போகும், இன்னும் நிறைய பிரான்ச் பிடிச்சு கிளைகளா போகும். நம்ம வந்து ஒரு நேரம் நிமித்தமா காரணமாக நம்ம இதோட ஸ்டாப் பண்றேன். இந்த ஸ்லோகத்தோட கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, இந்த மகாபுருவை அடிச்சு விட்ட மகாபுருவை ஃபாலோ பண்ணுமே. ஆனால் எல்லா வகையான ட்ரை பிலோசபில இருந்து நம்ம வந்து வெளியாயிடலாம். ஓகே? ஏன்னா அதே சமயத்துல நம்ம வந்து அந்த மகாபுரு கொடுத்த அந்த நாமத்தை ஜபம் பண்ணும்போது அந்த சவுண்ட் வைப்ரேஷன், நாமத்தோடைய அந்த சவுண்டோடைய அந்த இது வைப்ரேஷன் என்ன பண்ணும்? இதயத்தை தூய்மைப்படுத்தும். எல்லா வகையான ட்ரை பிலோசபில இருந்து நம்ம வெளியாயிருவோம். ஓன்லி ஃபோக்கஸ் இன் கிருஷ்ணா. கிருஷ்ணா 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 நம்ம ஃபோக்கஸ். அதனால பகவத்கீதை பகவான் சொல்றாரு, சர்வ தர்மம் பரித்தியஜ்ய, எல்லாத்தையும் தூக்கி போடப்பான்னு சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம்? ஒண்ணு இதை பிடிச்சிக்கிறோம், அது பிடிச்சி இதை பிடிச்சி எல்லாம் தூக்கி போடணும், எல்லாத்தையும் தூக்கி போட்டுடணும். ஓகேவா? மாமிக சரணம் பற்றி என்ன மட்டும் சரணாடே, அகம்துவம் சர்வபாவிப்பை, உனக்கு எல்லா பாவத்தையும் காப்பாற்றுறேன். மோக்ஷாமி, உனக்கு மோட்சத்தையும் கொடுக்குறேன். மோட்சத்தை கொடுக்குறேன். அவர் சொல்லக்கூடிய முக்தி மோட்சம் வந்து என்னதுன்னா பகவானை வந்து அனுப்புறேன். நம்ம கேட்கிற முத்தி அவர் இல்ல. நானும் முத்திய பகவான், நம்ம முத்தி கேட்க கூடாது, அவரு கொடுப்பாரு. ஓகேவா? மா சுச்சா, பயப்படாதே சொல்றாரு. தென் ஒண்ணு நமக்கு என்ன கேரண்டி வேணும்? ஓகே? ஹரே கிருஷ்ணா. ஜெய ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதா கி ஜெய், ராதா கோபால் ஜி की जय, जय श्री गौरंग महाप्रभु की जय, श्री प्रभुपाद महाराज जय, गौर प्रेमानंदे, हरि हरि बोल. எஸ், எதுவும் கொஸ்டின் கேள்விகள்?